முதல் முறையாக நாங்கள் பேசும்போது இருந்த அதே வரவேற்பு இன்றைய தினம் இருக்கும் நம்பிக்கையோடு இந்த முன் வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த பெருமக்கள், பப்பாசி நிறுவனத்தைச் சேர்ந்த பெருமக்கள், ஆபீசர்ஸ் கிளப் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இப்பொழுது பட்டிமன்றத்தை நாங்கள் முறையாக தொடங்குகிறோம். அறிவு சார்ந்த மேடையில் நல்ல செய்திகளையும் நல்ல தகவல்களையும் இந்த மேடையில் படைப்பதற்காக வந்திருக்கிற அருமையான 4 படைப்பாளர்கள் இன்றைய தலைமுறைக்கு தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இன்றைய தலைமுறைக்கு ஒரு தகவலை எளிமையாக சொல்வது. ஒரே விஷயந்தான் இருக்கும், அதை நம்ம சொல்லுவ பொறுத்து. சங்கு ஊதிட்டாங்க அப்படின்னா நெகட்டிவ், சங்கு முழங்கியது அப்படின்னா பாசிட்டிவ். ஒன்றுதான், ஒரே பொருள் தான், நீங்கள் எடுத்துக்கிற பொறுத்து. அந்த மாதிரி இந்த மேடையில் பாசிட்டிவாக பேசணும், பாசிட்டிவாக இருக்கணும் எல்லாரும் சொல்கிறாங்க. புத்தகம் சாதாரண பாருங்கள், ஒரு சின்ன எளிமையான ஒரு சொற்ப வருமானத்தில் உள்ளவர், அவர் கூட நான் ஒரு கவிதை புக்கு எழுதியிருக்கேன்னு சொல்லி அந்த புத்தகத்தை கொடுக்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் ஒரு சங்கடம். ஏன்னா புத்தகம் எழுதி இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு வாசிப்பவர் எண்ணிக்கை ரொம்ப குறைவாயிருச்சு. அதெல்லாம் மாற்றும் விதமாக நீங்கள் சேர்க்கக்கூடிய இந்த அருமையான ஏற்பாடு. 10ஆம் ஆண்டு, 10 வயசாகி குழந்தை நடக்கிற வயசு, இன்னும் அறிவுஜீவிகள் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய பெரிய ஆசை. அவர் நல்ல ஒரு கைக்கு கவிதை. அதே போல் இன்னைக்கு புத்தகத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய டைனோசர் பற்றி ஒரு புத்தகம், அதில் ஆச்சரியம் பாருங்கள். இங்கே தான் வந்து டைனோசர் முட்டை கிடைச்சது, அது ஒரு பயலை எடுத்து அந்த பயலையும் கூட்டு வந்து மேடையில் அந்த புத்தகத்தை பரிசு கொடுத்து பாராட்டுறேன். அவன் அந்த முட்டையை ரிசர்ச் பண்ணியெல்லாம் எடுக்கலை, அங்கிட்டு போயிருப்பான், பந்துன்னு ஒரு எத்திருப்பான், அது டைம் பெரிய முட்டையாக இருக்குது. ஆனால் அவன் அந்த பயலையும் கூப்பிட்டு அழகாக நல்ல ஒரு பெரிய புத்தகமாக அதை இன்றைய தலைமுறைக்கு தெரியும். நாங்கள் கற்பனை கதையை நினச்சிக்கிட்டு இருந்தோம். வெளிநாட்டு படங்களில் அது ரிசர்ச் செய்து ஆராய்ச்சி செய்து உண்மையாக நிரூபிக்கப்பட்ட விஷயமெல்லாம் நம்ம ஊர் கிடச்சிருக்கு, அரியலூரில் கிடச்சிது. ஆக இந்த பெருமக்கள் நீங்களாம் எங்களுக்கு செய்ய வேண்டியது, நல்ல சொற்சுவையான பேச்சுகளை திறம்பட பேசுறதுக்கு இந்த கவிஞர் பெருமக்கள் பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய கடைசி பேச்சாளர் பேசுறதட்டிக்கு நீங்கள் இருந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்னு கேட்டு, வாழ்வின் பொற்காலம் பழைய தலைமுறையா அன்றைய தலைமுறையா அல்லது இன்றைய தலைமுறைகளா, அதான் பொருள். எல்லாமே நல்லா இருந்துச்சு, முறையாக இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சுன்னு அப்படின்ற அன்றைய தலைமுறை ஆட்கள் பேசும்போதே சொல்லிடுவாங்க. எல்லாருமே பாருங்க, இந்த ஆட்டு உரல் என்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போச்சோ இந்த உடல் மருத்துவமனைக்கு போயிடுச்சு. காரணம், அவங்களுக்கு உடற்பயிற்சி கருவியே தேவையில்லை. பழைய தலைமுறைக்கு அவங்க பயன்படுத்திய பொருள் அனைத்துமே உடற்பயிற்சி பொருள் தான். மண்வெட்டி, கோடாரி, கடப்பாறை எல்லாமே. அதான் பழைய தலைமுறை ஆரோக்கியமாக இருந்தாங்க, 120 வயசு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. அதெல்லாம் இந்த மேடையில் பேச போகிறாங்க. எல்லாத்தையும் ரசிக்கணும் அப்படின்ட்டு நான் முந்தின நாள் நடந்த ஒரு சம்பவத்தை போன வாரம் நானாக ஒன்று பிளான். எப்பயுமே ஒரு டீ எடுத்தால் கூட கவக்குன்னு குடிச்சிட்டு வச்சிடக்கூடாது, அந்த டீயை ரசித்து குடிக்கணும். பார்த்தீங்களா? எதுவுமே சின்ன விஷயமா இருந்தால் கூட ஒவ்வொரு மணித்துளியும் ரசித்து வாழுங்கள் அப்படின்றாங்க இல்லையா. நான் எனக்கு ஹோட்டலில் ஒரு இலை வச்சு தட்டு வச்சு அதில் ஒரு மீன் வச்சுருந்தாங்க. அதை ரசித்ததை உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். நான் எடுத்தது மீன் உடனே சாப்பிட்றல சார், போன வாரம் ஃப்ரெஷ்ஷாக யோசிச்சதை உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். அந்த மீனுக்கு மேலே ஒரு வட்டமாக ஒரு வெங்காயம் வச்சுருப்பாங்க, பெரிய வெங்காயம் பார்த்துருக்கீங்களா? அது நானாக யோசித்தேன். இந்த மீன் இறந்ததற்கு அந்த ஹோட்டல்காரங்க மலர்வஞ்சலி வளையம் வைத்திருக்கிறார்கள். இது என்ன மீனுனே அப்படின்னே, இது எங்கேன்னு சொல்ல முத உங்கள் மேடையில் சொல்கிறேன். நீங்கள் வேண்டாம் வெறுப்பு இருந்தீங்கன்னா ஜென்மத்துக்கு நான் இது சொல்ல முடியாத அளவுக்கு போயிடும். இது என்ன மீனுனே அப்படின்னே, வறுத்த மீன் அப்படின்றார். அதையும் புரிஞ்சு அதையும் ரசிச்சு எடுத்தோன்னு படக்குன்னு தின்றல, சாப்பிட்றல. வறுத்த மீன், உண்மையிலே வறுத்த மீன் தான். குழந்தைகளை பிரிந்து அப்பா அம்மாவை பிரிஞ்சு எண்ணெய் சட்டியில் போடும்போது வருத்தப்பட்டிருக்கும் இல்லையா, அதனால் அது வறுத்த மீன் யோசிச்சு. ஆயிலில் போட்டோன்னே அது ஆயில் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, ஆயில் போட்டோன்னே அது ஆயில் முடிஞ்சிருச்சு. அது கீழே இலையை வச்சு அந்த மீனை வச்சுருந்தாங்க. அதை யோசித்தேன். அந்த மீன், அந்த இறந்த மீன் அந்த இலையை பார்த்து சொல்லுது, நீயும் வாழலை நானும் வாழலை. அதுக்குள்ள ஒரு பேப்பர் வச்சுருந்தாங்க. இறந்த பின்னாடி எல்லா மனிதனுடைய படமும் பேப்பரில் வரும், ஆனால் நீ மீனாவே இருக்கும்போதே வந்திருக்கிய பேப்பரில் அப்படின்னு சொல்லி. இது ஒரு சின்ன விஷயம், அது பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் நான் எடுத்த உடனே அதை சாப்பிட்றாம அது சின்ன இப்படி ரசித்து, ஒரு டீயை கூட சிலர் ரசித்து சாப்பிடுவாங்க சார், 5 நிமிடம். அதுதான் உண்மையானது. பக்கத்தில் மனைவி நிற்பாங்க, வெடுக்குன்னு கலாசை புடின்னு போகிற கிடையாது. டீயை பற்றி பாராட்ட உருண்டு பெயிண்ட் போகிற அளவுக்கு உறிஞ்சிட்டு காப்பி சூப்பர்ன்றான்.
அந்த பிள்ளை கும்பிடும், உன்னை கல்யாணம் பண்ணக்கு நான் ஒரு செம்மறியாட கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அது வாட்டுக்கு வருஷத்துக்கு 2 குட்டியாவது போடும். இப்படி எல்லாத்தையும் ரசிச்சு. அதுக்கு தான் அந்த மேடை. ஒரு கச்சேரி நடந்துச்சு, வயலின் கச்சேரி. 3 மணி நேரம் பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தான். வயலின் கச்சேரி 3 மணி நேரம் முடிஞ்சோன்னு அந்த பக்கத்தில் அவர் காலில் தொப்புன்னு விழுந்தான். ஐயா 3 மணி நேரம் பிரிச்சுட்டீங்க. நீங்க வயலின் வாசிக்கும் போது இந்த 3.5 மணி நேரத்தில் எனக்கு ஒரு 15 தடவை என் நெஞ்ச தொட்டுட்டீங்க. இவருக்கு சந்தோஷம். அப்படியா? கண்ணீர் ஒழுகுது. எப்பப்பா? அந்த குச்சி வந்து குத்திட்டு போச்சு சார். இவன் பக்கத்தில் உட்காந்துருந்தான். பார்த்தீங்களா? இதுக்கு பேர் ரசனை கிடையாது சார். அவர் அவ்வளோதான். இவர் குச்சியை வச்சு அவரே கத்தி வச்சு குத்திட்டு ஓடி போயிடுவார். இந்த புத்தகம் பாருங்க சார். நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்று உனக்கு தெரிய வேண்டுமா? நூலகத்துக்கு வந்து பார். நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருப்போம் அறிவாளி. வந்து பாருங்க, எல்லாமே புதுசாக இருக்கும். அவ்வளவு கிடக்கு படிக்க வேண்டிய, வாசிக்க வேண்டிய. ஜவஹர்லால் நேருகிட்ட கேட்டாங்க, எப்படி மேடையில் அழகா பேசுறீங்க? நான் நேரத்தை திருடுகிறேன் என்றார். தன்னுடைய பாதுகாவலர், ஐயா நீங்க தூங்கும் நேரம் காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கணும் சொன்ன பின்னாடி பெட்டுக்கடியில் புத்தகத்தை வச்சு அந்த நேரத்தில் 1.5 மணி நேரம் படிப்பார். அது காவலருக்கு தெரியாமலே. இப்படிலாம் இருந்தனால தான் எல்லாரும் வெற்றி அடைந்த வெற்றியாளராக வந்ததற்கு காரணம் எல்லாருக்கும் அடித்தளம். சமீபத்தில் ஒரு 5 நாளுக்கு முன்னாடி நம்ம தோழர் நல்லக்கண் ஐயா அவருக்கு எவ்வளவு வரி வாசிப்பு ஆற்றல். அவருக்கு ஒரு சின்ன நெகட்டிவான ஒரு விஷயம் ஜெயிலில் போட்ட விஷயம் அமைஞ்சா கூட அதை நம்ம கஷ்டமாக நினைச்சிடாம புத்தகத்தோடையே பயணம். புத்தகம் திறந்தோர் வாசிக்கப்படலாம். எவ்வளோ அழகான விஷயம் பாருங்க சார். 1 கோடி ரூபா அவருக்கு நிதி கொடுத்ததுக்கு 5000 ரூபாய் சேர்த்து 1 கோடி 5000 ரூபாய் நீங்கள் வச்சுக்குன்னு கொடுத்துட்டு போறாரு. எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாருங்க சார். அவருக்கு கார் கொடுத்துருக்காங்க. சும்மாவே பஸ்லேயே போறீங்களே சார், எங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. கார் கொடுத்துருக்காங்க. நைட்டு காலையில் அந்த காரை போய் ஆஃபீஸில் நிறுத்திட்டார். இது கட்சிக்கு வச்சுக்கிறது, எனக்கு எதுக்கு சார்? இப்படி எளிமையான மனிதர். இப்படி எல்லாமே உச்சந்தொட்டவர்களுக்கெல்லாம் பின்புலத்தில் அந்த புத்தகம் தான் பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்கு சார். அவ்வளவு நீங்கள் புத்தகத்துடன் படிப்பது பிரிந்து சென்ற மறைந்து சென்ற தலைவருடன் பேசுவதற்கு சமம். பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த அறிவுக்கூடங்கள், இந்த இளைய தலைமுறைகளை இந்த நாளில் அழைச்சிட்டு வந்து இந்த அரங்கம் முழு நம்பியிருக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. எங்கே போனாலும் கூட்டம் இருக்குது. புத்தக திருவிழாவிலையும் கூட்டம் இருக்குன்றது பெரம்பலூர் மக்கள் உங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றியை சொல்லி மகிழ்கிறோம். இந்த நிகழ்வை சிறப்பாக வடிவமைத்திருக்கவங்க நன்றி. ஏன்னா முத்து நகரம் என்றால் தூத்துக்குடியை சொல்கிறார்கள், கோயில்களின் நகரம் என்றால் கும்பகோணத்தை சொல்கிறார்கள், ஒவ்வொன்றுக்கு முட்டைகளின் நகரம் அப்படின்னா நாமக்கலை சொல்கிறாங்க, மாங்காய் நகரம் என்றால் சேலம், தேங்காய் நகரம் என்றால் பொள்ளாச்சி. ஆனால் நல்ல அறிவாளிகள் நகரம் என்றால் எங்கள் பெரம்பலூராகத்தான் நாங்கள் இருக்கணும், காட்டுவோம், அதை மெய்ப்பிச்சும் காட்டுவோம் சொல்லி இப்போ நாங்கள் என்ன பெரிய சிறந்த நடன கலைஞர் யாரும் வரல, சிறந்த பாடகர் யாரும் வரல. ஆனால் வந்து உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? யாரும் கட்டாயப்படுத்தி வரல. இல்லை, ஏன்னா ஒரு ஆள் அப்படியே முழிக்கிறார். நாங்கள் எங்கெங்கே வந்தோம், வர வைக்கப்பட்டோம், அப்படியெல்லாம் அப்படிலாம் உட்காந்துறேன் அப்படி வந்துடுறாங்க. அதே போல் நாங்கள் ஒரு நிகழ்ச்சி சொல்லிட்டு உங்களை ஆசையோடு பார்ப்போம். ஏன்னா எங்கள் கிராமத்தில் அங்கே டிஆர்ஓ சார் எங்கள் ஊரில் பணி புரிந்தாங்க. எங்கள் திண்ணையில் நான் படுத்திருக்கேன். நான் அந்த டிவியில் முத வந்தப்போ 18 வருஷத்துக்கு முன்னாடி படுத்திருக்கேன். எங்கள் அப்பத்தா உட்காந்துருக்கு. இன்னொரு பாட்டி எங்கள் அப்பத்தாட்ட கேட்குது, உன் பேரன் தினமும் பேக்க எடுத்துகிட்டு போகிறானே, என்ன வேலைக்கு போகிறான்? அவன் சிரிப்பு காட்டுற வேலைக்கு போகிறான். எப்படி என்னை கவலைப்படுத்திக்கிட்டு பாருங்க. சும்மாவது விட வேண்டிய சிரிப்பு காட்டுறதா? ஆமாம், நாடகத்தில் பப்பு நான் வர்றேன். இதுகளாக ஒரு பெரிய அருவி. ஆனால் அவங்கெல்லாம் சார் முன்னோர்கள். நம்ம கேலி கிண்டலாக பேசுகிறோம், மாட்டு வண்டியில் போனான்னு பேசுகிறோம். எங்கேயாவது மாட்டு வண்டியில் சென்று குடும்பத்துடன் பலி அப்படின்னு என்னைக்காவது பேப்பரில் நியூஸில் படிச்சிருக்கோமா? கிடையாது சார். அதனால் பழைய தலைமுறை வாழ்க்கை அழகான வாழ்க்கை, நிதானமான வாழ்க்கை, போதும்ன்ற மனசோடு தான். நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் உங்கள் வருமானத்துக்குள்ளே வாழ்கிறது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அடுத்தவனை மாதிரி வாழ நினச்சிங்கன்னா மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ரசித்து சந்திரபாபுட்ட கேட்டாங்க, உங்களுக்கு சிறந்த பிடிச்ச நடிகர் யார் அப்படின்னு. நான் தான் அப்படின்றார். அப்போ என்ன, நம்மளுக்கே பிடிக்கும். நான்லாம் ஒரு நாளைக்கு 800 கிலோமீட்டர் போகிறேன், என்ன எனக்கே பிடிச்சிடும். சிலர் பயணத்திலே ஒரு 10 பக்கம்லாம் எழுதுகிறேன். என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் மித்தவங்களுக்கு பிடிக்கும். அந்த வகையில் மீண்டும் இந்த அழகான புத்தக திருவிழாவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னை செதுக்கியதே இந்த புத்தகம் தான் சார். ஒரு இடத்துல போனேன் சார், நேற்று உங்கள் நிகழ்ச்சி பார்த்தேன், காணொலியில் பார்த்தேன். எங்கள் அம்மா வந்து ஒரு இதே நோயாளி, உங்கள் தொடர்ச்சி உங்கள் காணொலியை பார்த்த பின்னாடி சரியாயிருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த மக்களுக்கு இன்னும் நிறையா சொல்லணும், வாசிக்கணும் ஒரு எண்ணத்தை தூண்டுது. பார்த்தீங்களா? அப்படி தான் புத்தகங்களே. நானே ஒரு 2 லைப்ரரி
ஏழை மாணவர்களுக்காக எங்கள் மதுரையிலே திறந்திருக்கேன் அப்படின்லாம். அப்போ இந்த இடத்துக்கு நான் சரியான ஆளாக இருக்க முடியும். ஒரு விஷயத்தை சொல்கிற கூட, உலகத்திலே சூப்பர் ஸ்டார் யாரு, ஒரு எளிய மாணவனுக்கு ஏழை மாணவனுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு நான் காரணத்தையும் சொல்கிறேன். எல்லா மாணவரும் சூப்பர் ஸ்டார்னா ஒரு நபரை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் சார், கடன் உடனே வாங்கி நிலத்தை விற்று பசுமாடை விற்று தான் பையன் தன்னை மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா படித்து பெரியாளை வரணும், என்னை மாதிரி வேட்டி கட்டக்கூடாது, பேண்ட் செட்டை போடணும், ஆங்கிலத்தில் பேசினா அதை கேட்டு நான் மகிழன்னு நினச்சிட்டு கடனை உடனே வாங்கி படிக்க வைக்கிறார். பார்த்தீங்களா? ஒரு ஏழை மாணவனுக்கு சிறந்த புத்தகம் தான் தந்தையின் கஷ்டம் மட்டுமே ஒரு ஏழை மாணவனுடைய சிறந்த புத்தகம். அவர் தான் சூப்பர் ஸ்டார். அதான் எங்கள் அப்பா இருக்கும்போது அவரை நான் சந்தோஷப்படுத்த முடியாதனால, அவர் இல்லாதப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு கோயில் கட்டியிருக்கேன்னா, நான் இந்த இடத்துல பேசுவதற்கு, ஒரு விஷயத்தை சொல்வதற்கு நான் ஒரு முன்மாதிரியாக இருப்பேன் நம்பிக்கையோடு இந்த பட்டிமன்றம் தொடங்குகிறது. அந்த வகையில் வாழ்வின் பொற்காலம் பழைய தலைமுறை தான் என்று பேசுறதுக்கு அவர் வந்திருக்கிற ஊரை பார்த்தீங்கன்னா பக்கத்துலாம் கிடையாது. பெருந்துறை, ஈரோடையும் தாண்டி பெருந்துறை மைசூரை பக்கம் இருந்து வந்திருக்கார். 5 நாளைக்கு முன்னாடியே கிளம்பி 7 குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்துங்க இறங்கியிருக்காருன்னா எவ்வளோ டயர்டாக இருக்கும், களைப்பாக இருக்கும் பாரு. அந்த களைப்பை நீக்குவது உங்களுடைய கைதட்டல் தான். அதுதான் முக்கியம். நீங்கள் இந்த பட்டிமன்றம் முடிந்த வரை இருக்கையிலும் இருக்கணும், இரு கையிலும் இருக்கணும். இருந்துட்டா எங்களுக்கு அதுங்களா, இதுதான் பட்டிமன்றம் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் பெருந்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடியவர் ஒரு நல்ல ஆசிரியர். அதான் முக்கியம். நிரம்ப புத்தகம் எழுதுறாங்க. என்னையா வாந்தி கால்ரா பற்றி ஒரு புத்தகம் எழுதுனே எப்படி போகுது, நல்லா பிச்சுக்கிட்டு போகுதுங்க அவர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி பேராசிரியர் நல்ல ஒரு ஆசிரியராக நிறையா மாணவர்களுக்கு இப்படி நகைச்சுவையாக பேசுகிற ஆசிரியர் கிடைக்கிற அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு வார்த்தையெல்லாம் வகுப்புக்குள்ள வந்து சப்பு சப்புன்னு அடிச்சுட்டு காதை பிச்சு ரத்த ஒழுகும், அன்பாக இருக்கணும் அப்படின்னு போய் உட்காருவார். காது ரத்த ஒழுங்கும்போது எப்படி அன்பாக இருப்பேன் ஒருத்தன். அப்படிலாம் இருக்கிற நேரத்தில் நல்ல ஒரு ஆசிரியர். இந்த ஏன்னா உண்மையிலே எனக்கு தெரிஞ்சதுலேயே இருக்கிறதுலே கஷ்டமான வேலை எதுனா ஆசிரியர் தான் சார். என்ன தெரியுமா, நம்ம வீட்டில் 2 பிள்ளை வளர்க்குறதுக்கு சிரமப்படுறோம், ஒரே நேரத்தில் 80 பிள்ளையை சமாளிக்கணும். ஒவ்வொருத்தனும் ஒரு டைப்பாக இருப்பேன். உண்மையிலே இந்த பேப்பரை திருத்துற வாத்தியாருக்கு நான் ஒரு 10,000 சேர்த்தே கொடுக்கலாம் சார். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதி வைப்பேன் சார். கடலரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும், லேசா சொரிஞ்சு விட வேண்டும் போட்டுக்கா சார். இதை போய் எப்படி ஆன்சர் எடுப்பீங்க? பறவைகள்லாம் ஏன் பறந்து வருகிறது, நடந்து வந்தால் லேட் ஆகும். ஆச்சரியப்படுத்துவான். இந்தியா எங்கே இருக்கிறது, என் தலையே போனாலும் ஏன் இந்தியாவை காட்டி கொடுக்க மாட்டேன். ஏண்டா கேள்வி அதான்டா. தங்கம் எங்க கிடைக்கிறது, எல்லா நகை கடையும் கிடைக்கிறது, எதுவுமே இல்லைங்க. அவனா ஒண்ணு. அப்ப இதுக்கு கஷ்டப்படணும் வாத்தியார் ரைட்டு மாதிரி எழுதிருக்கான். அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? அதுக்கு ஆன்சர் அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. வேறு எதை கொண்டும் இது தயார் செய்ய முடியாது. திரும்பி பார்த்தா வாத்தியார் சட்டையை கிழிச்சு தெருவில் ஓடுறார். யோயோ அதாண்டு ஓட்டிருக்கான் சார், எதாண்டே ஓடலையா சார் யோண்டு அவர்வாவை நெஞ்சு வலி வந்து 2 குளுக்கோஸ் ஏற்றிட்டு ஐசோலில் படுத்துட்டேன். பார்த்தீங்களா சார்? அதனால தான் பசங்களை இது ஒரு பக்கம் பாராட்டேன் சார். பசங்க வந்து பென்ட்ரைவ் மாதிரி இல்லாமல் அப்படி படித்து குருட்டு மனப்பாடம் பண்ணி எழுது மாணவனாக இல்லாமல் சுயம்பாக அப்படி பசங்களையும் இன்றைக்கி பாராட்ட வேண்டிய காலம். அந்த மாதிரி ஒரு கடினமான வேலையை கூட எளிமையாக செய்து பாராட்டப்பட்டு வரக்கூடிய பெருந்துறை சேர்ந்த ஆசிரியர் கோப்பார் ரவிக்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து நல்லாசிரியர் விருது. அதான் முக்கியம். விருது கொடுத்துருக்காங்க, விருது வாங்கியிருக்காங்கன்றது கிடையாது. 2 மீனிங் இருக்குது பார்த்தீங்களா. அந்த வகையில் அதே அன்னைக்கு இன்னும் வலிமையேற்று பேசுறதுக்கு இவர் இந்த பக்கம் பட்டுக்கோட்டையை தாண்டி அபிராம்பட்டினத்தில் வந்திருக்காரு. இவருக்கு என்ன வசதினா, இவர் காலில் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும், வாய்க்கு ஒப்புளிக்கே தேவையில்லை, ஆண்டு வாசலை உட்காந்தா போதும், கடற்கரை ஒட்டி ஒரு வீடு, அதான் அழ சடான்னு அடிச்சுட்டு ஓடி போயிடும். அப்படி ஒரு வசதி, தண்ணி மிச்சம். வெறும் அந்த சட்டியை மட்டும் எடுத்து அடுப்பில் வச்சா போதும், மீன் அதான் வந்து உள்ள விழும், இவர் சூடு வடி சாப்பிட்டா போதும். கடற்கரை ஒட்டி இயற்கையோடு இணைஞ்சிருக்கார். அதனால பேச்சு இயற்கையாகவே அமைதவர். ரொம்ப அழகு. நிரம்ப பட்டிமன்றம், பாட்டு மன்றம், நகைச்சுவை சார்ந்த காமெடி ஜங்ஷன், கலக்கு பேர் நிகழ்ச்சியெல்லாம் பங்கெடுத்தவர் அன்புக்குரிய அருமை சகோதரர் ராஜநிதி அவர்களுக்கு ஒரு உற்சாகமான கரகோஷம். பேர் அப்படி அமையணும் சார், ராஜநிதி. இன்னைக்கு அப்படி பேர் அமைதா சார்? திட்டிக்கிட்டே இருப்பா, சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பா, அவளுக்கு பேர் சாந்தின்னு வச்சிருப்போம்.
சாந்தின்னு என்ன அமைதியாக இருக்கணும்ல, அமைப்பே இருக்காது. அங்கே எவ்வளோ டீ தான் சார் வச்சுருக்கீங்க? ஏன்னா நாங்கள் எதுக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்குமா ஹோட்டலுக்கு வந்திருக்குமாண்டே தெரியல, வந்துக்கிட்டே இருக்கு, ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கு. பார்க்குறோம் கொஞ்சம் லேட்டானா சாரே ஊட்டி விட, சும்மா சாப்பிடுங்க சார் சார். இதெல்லாம் நம்ம தமிழுடைய பண்பாடு. அம்மா இருக்காங்க, இதெல்லாம் நல்ல ஊருக்கு வந்திருக்காங்க அவங்க பதவிக்கு. டிஆர் சோவர் எவ்வளவு அவங்க விருந்தோம்பல், தமிழுடைய உச்சக்கட்ட பண்பாடே விருந்தோம்பல் தான். பார்த்தீங்களா, எடுக்க வைக்க. சில ஊரில் நாங்கள் பேசுறதுக்கு முன்னாடி சார் ஒரு டீ அப்படின்னுவோம். யாருக்கு என்னது டீயா? இப்போ என்ன பேசுறீங்க, உங்களுக்கு டீ பேசுங்க பார்ப்போம், நல்லா இருந்தா டீ கொடுப்போம், இல்லாட்டி பால்டாயில் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. அதையும் இவர் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் சீனி போட்டு கொடுங்க அப்படின்னு. இதான் சார் வேணும் விருந்தோம்பல், ரொம்ப அழகு. ஆக ராஜநிதி அண்டு கோப்பா ரவிக்குமார் அவர்கள் வாழ்வின் பொற்காலம் பழைய தலைமுறை தான், பெரியவங்க வாழ்ந்த வாழ்க்கை சார். நிம்மதியான உறக்கம், நமக்கு பிடித்தவர்களால் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நலமோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதான் இருக்கிறது வரைக்கும் போதும் சந்தோஷமா. அன்னைக்கெல்லாம் அந்த காலத்தில் ஏழைகள் அதிகமாக இருந்தாங்க, யாருமே கடனாளிகள் கிடையாது. அதான் பழைய காலம், கடனாளிகள் கிடையாது சார். இன்னைக்கு எல்லாரும் 2 கார் வச்சிருக்காங்க, ஆனால் அனைவரும் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கோம். இஎம்ஐ கட்டுறது, அதாவது கடை வாங்கிட்டான்னா அது ஒரு இழிவான், லோன் கட்டுறாருன்னு ஒரு பெருமை. லோன் கட்டுறாரு, என் மருமை 1.5 லட்சம் லோன் கட்டுறாரு, அதுவும் கடன் தானே. இங்கிலீஷில் சொன்னால் அது என்ன பாலிசாக போயிடும். கார் 2 கார் 3 கார் வச்சுட்டு பூரா வசதியாக நாள் நினைக்காங்க, அது கடனில் வாங்கிய கார். அதனால தான் கடங்காரா அப்படின்ற வார்த்தை எப்படி வந்துச்சு. சும்மா சில நேரம் மீனிங்ஃபுல்லாக பேசிடுவோம், எங்களுக்கு அதிர்ச்சி. பழைய தலைமுறை வாழ்க்கை அவ்வளோ பண்பாடோடு இருந்துச்சு சார். 130 வயசு ஆஸ்பத்திரி போகாமல் இருந்தாங்களே, அப்படி வயலில் நடந்து போவார். பல்லுக்குச்சி யூசந்த புரஸ் வேப்பங்குச்சி அவர் தான், தினம் விலைக்கு தினம் போடுறது. பாம்பு கடிச்சிட்டு பாம்பு செத்து போயிடும், அந்த அளவுக்கு இவர் உடம்புல இம்யூனிட்டி அதிகமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, பாம்பு கடிச்சிருச்சு. அப்படி நாங்கள் அது வயலில் போகலாம், பச்சை பாம்பு தண்ணி பாம்பு, அப்படி பிச்சு எரிஞ்சிட்டு மறுபடியும் பல் விளையிட்டு போவார். நேற்று ஒருத்தர் நெருஞ்சு முள்ளு குத்திருச்சு, 108 கடிச்சிட்டான். எங்க பேசண்டாங்க இந்த இருக்கார், ஐயோ தூக்கு என்ன நெருஞ்சு முள்ளு குத்திருச்சான். போய் ஐசியூவில் அட்மிட் பண்ணி அது ஈஸியோட எக்ஸ்ரே அது அப்படி இப்படி அடி 1,30,000 ரூபா. டாக்டர் சொல்லிருக்கார் 3 மாதத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கணும். நெருஞ்சு முள்ளு குத்துனாங்க சார். இதுதான் சார், இதைத்தான் பேச போகிறோம். ஆரோக்கியம் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு. எங்கள் அப்பத்தான் இருக்காங்க, ஊரில் இருந்தாங்க, 124 வயசு பேப்பரில் போட்டோம். எப்படி இருந்தாங்க, இந்த அரையடி விளக்குமாறு வச்சுருப்பாங்க சார். காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே குனிஞ்சு கூட்டிக்கிட்டே போனாங்கன்னா 3ஆவது தெரு தாண்டி 4ஆவது தெருவுக்கு போயிடுவாங்க 5:15. அங்கேருந்து ஒருத்தன் சைக்கிளை தூக்கிட்டு மறுபடியும் விட்டுட்டு போவேன். இங்கிட்டு கூட்டிக்கிட்டே பஸ் ஸ்டாண்டு பக்கம் போயிடுவாங்க. வேர்க்க வேலை செய்தார்கள். வியர்வையை சேமிக்கிறவன் வியாதியை சேமிக்கிறான். அன்னைக்கு யாருமே வியர்வையை சேமிக்கவன். உழைப்பை தவிர வேறு எதிர்க்காது. படுத்தோடனே 10 நிமிஷம் தூங்குவாங்க சார். அவன் தான் சார் உண்மையான ஆரோக்கியமான மனுஷன். 4,80,000 ரூபாய்க்கு பெட்டு வாங்கி போட்டிருக்கான், பெறல்றான் உருள்றான், ஆனா தூக்கவில்லை. 4,30,000 ரூபாய்க்கு பெட்டு வாங்கி, என்ன காரணம், பெட்டு இஎம்ஐ கட்டணும், காலையில் வந்துருவானேன்ட்டு அந்த இதுல அவனுக்கு தூக்கவில்லை, பெறல்றான். ஐயோ வருவானே, காலையில் வந்துருவானே. இது எதுக்கு சார், இதான் சார் பகுமான கோழி பறந்துக்கிட்டே முட்டை ஓட்டது. 10க்கு 10 வீட்டில் 2 வாஷிங் மிஷின், 2 ஃப்ரிட்ஜ், 2 கட்டில் எல்லாம் 2 வாங்கி போட்டு ஒருத்தலாம் 80 இன்ச்சு டிவியை வாங்கிட்டு பார்க்க இடம் இல்லாமல் இந்த வீட்டில் வச்சுட்டு எடுத்து விட்டு சேனல் வழியாக பார்த்துட்டு இருக்கேன். அவன் டிவியை எதுக்கு, டாக்டர் ரொம்ப க்ளோஸாக பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா சார், இந்த வாழ்க்கை அந்த காலத்தில் இல்லை சார். இப்போ அடுத்தவன் பார்க்கட்டும்ன்றக்காகவே பெருமைக்காக வாழ்றது, பெருமைக்கு எருமை மேய்ச்சதான். ஆக பழைய வாழ்க்கை முறை அழகாக இருந்துச்சு. ஆனால் இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, ஆனாலும் வாழ்வின் பொற்காலம் புதிய தலைமுறைன்னு சொல்லி போன்னு 2 பேர் பாவம். அவங்களும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்திருக்காங்க. பட்டிமன்றம், பாட்டு மன்றம், ரசிகர் மன்றம். எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசாத ஒரே மேடை தூக்கு மேடையில் தான் பேச நினைக்கிறேன். ஏன்னா அதில் அவ்வளோதான், அது நிறைவு எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜல்லிக்கட்டு தமிழுடைய பாரம்பரிய விளையாட்டு, அந்த ஜல்லிக்கட்டுடைய முதல் பெண் வர்ணனையாளர் என்ற சிறப்பு அவங்களுக்கு உண்டு. அப்படி நிரம்ப திரைப்படங்கள்லையும் ஒரு பேச்சு, அவங்க கிறிஸ்துவராக இருந்தால் கூட ஆணி பேச்சு, சிவனை பற்றி 1.5 மணி நேரம் பேசுவாங்க, விநாயகரை பற்றி 2.5 மணி நேரம் பேசுவாங்க. விநாயகரே வாட்ஸ்அப்பில் வந்துடும், என்னம்மா எனக்கு தெரியாத எல்லாம் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அந்த வாசிப்பு திறன் நிரம்ப வாசிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகு. ஏன்னா ஒரு நாள் சொன்னார் பார்த்தீங்களா, என்னங்க படிச்சுக்கிட்டே இருக்க அவனை போட்டு அடிக்கிறீங்க, சும்மா இருங்க, பரீட்சை கூட போக வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான்.
இன்னைக்கு தான் சார் படிச்சு இங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி ஆள் இருப்பான். ஒரு ஆளு அவங்க அப்பா போட்டு பையனை அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஏன் சார் பையனை அடிக்கிறீங்க? ரிசல்ட் நாளைக்கு தானே. நாளைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன், இன்னைக்கே அடிச்சுட்டு போயிட்டேன்னா. ஏன்னா எப்படி தான் பெயில போய் அவர் தெரிஞ்சிருக்கு. எப்படியெல்லாம் முன்கூட்டி இருக்க வேண்டியிருக்கு பாருங்க. இந்த வாசிப்பு ரொம்ப அவசியம் சார். இந்த மேடையில் இருக்கிற 4 பேருமே நல்ல வாசிப்பில் ஆர்வம் செலுத்துபவர்கள். எளிமையான கிராமத்திலோடு சென்று மக்களை ரசிக்க வைக்கக்கூடிய அருமையான விஷயம். உலகத்திலே உன்னதமான விஷயம். உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணுமா, டென்ஷன் குறையணுமா, ஒரு மெல்லிசான இசையை கேளுங்க, நல்ல புத்தகத்தை வாசிங்க, இல்லை ஒரு நகைச்சுவை கேட்டு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு குலுங்கி சிரிங்க. உங்களுக்கு ஆஸ்பத்திரி டாக்டரே தேவையில்லை. டாக்டர் தேவையில்லை தப்பாக சொல்கிறக்கா சொல்ல. அன்றைக்கெல்லாம் போய் ஒருத்தர் உட்காந்துட்டு டாக்டர்கிட்ட, டாக்டர் காது ஒரு வாரமாக சரியாக கேட்கவே மாட்டேன்றது, வகுத்த வழி அப்படித்தான் இருக்கும். அப்புறம் இவன் மிஷினை மாட்டி விட்டுருக்கான் டாக்டருக்கு, அவருக்கே காது கேட்கல. டாக்டர் காது சரியா கேட்கல. அப்படியா, வயசு என்ன? 47 சார். 47 வருஷமா நீ சொல்லி கேட்காத காது இப்ப நான் சொல்லியா கேட்க போது, வாங்க காப்பி சாப்பிடுவோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு காப்பி வாங்கி கொடுத்துருக்கேன். இது தேவையா சார்? உங்க நோய் நொடியை குறைக்க அருமையான விஷயம் சார். நேற்று இருந்து இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்து நாளைக்கெல்லாம் கிடையாது. நைட்ல இருந்துமே காலையில். வாழ்க்கை ரொம்ப சுருக்கும். அதுக்குள்ள அந்த வேகத்துக்குள்ள நம்ம ரசிச்சு காரை சர்வீஸுக்குறோம், டூ வீலரை சர்வீஸுக்குறோம். ஏன்னா அதெல்லாம் இயந்திரங்கள், மனிதனும் இயந்திரம் தான். நம்மளை என்னைக்காவது சர்வீஸ் கொடுத்துருக்கோமா? அந்த சர்வீஸ்க்கு வரதான் நீங்க உட்கார்ந்து இப்போ சிரிப்பது, கைதட்டுவது, உற்சாகம். அதான் அந்த செயலை செய்கிறார்கள். கோயில்பட்டியை சேர்ந்த அன்னபாரதி அவங்களுக்கு ஒரு பாராட்டு. 47 விருதுகள். அன்னபாரதி அவர்கள் 47 விருதுகள் வாங்கலாம் நினைச்சாங்க, ஒரு வேலும் கொடுக்கல. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. உங்களுடைய கைதட்டலே எங்களுக்கு ஒரு விருதான சார். என்கிட்டலாம் கேட்பாங்க, சார் உங்க பேருக்கு முன்னாடி என்ன சார் போட? இது வரைக்கும் நான் 20 வருஷம் சொல்லவே மாட்டேன். எனக்கு என்ன பட்டம் தெரியுமா? நீங்க சிரிப்பதும் நீங்க கைதட்டுறதை தவிர எனக்கு பெரிய பட்டமோ பெரிய ரசனையோ எனக்கு தேவையே கிடையாது. இதுவே போதும். இதை விட என்ன சான்றிதழ்? ஒரு நகைச்சுவை உருவாக்குவதற்கு சினிமாவில் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பிஜிஎம் தேவைப்படுது, கூட 2 கோ ஆர்டிஸ்ட் தேவைப்படுது, மறுபடியும் எடிட்டிங் தேவைப்படுது, ஒன் மோர் போலாம், ஒன் மோர் டேக் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். 7வது 8வது டேக்கில் ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முறை சொன்னால் உண்டு, அவ்வளோதான். இதில் ரீடேக் போக முடியாது, பிஜிஎம் கிடையாது, லைவாக நீங்கள் சிரிச்சாங்க. அதனால தான் நிறையா சினிமாக்கள் கூட போகாமல் இந்த இதை ரொம்ப விரும்பி செய்கிற காரணம் இது. உடனடி ரிசல்ட் உங்கள்கிட்ட எனக்கு ஒரு நகைச்சுக்கு உடனடி. இதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அந்த வகையில் கோயில்பட்டி அன்னபாரதி அவர்கள் இன்றைய தலைமுறை தான் அழகு பொற்காலம் என்று பேசுகிறாங்க. அதே போல் அவங்களும் சாதாரண ஆள் கிடையாது. கலக்கப்பியார் நிகழ்ச்சி நான் 2005 முதல்ல ஸ்டாண்டப் காமெடின்னு ஒன்று ஆரம்பித்தேன். அதான் முதல் ஸ்டாண்டப் காமெடி. அதில் ஆண்களாக பேசுகிறப்ப ஏன் பெண்கள் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி திருச்சியிலேருந்து அவங்க அன்னலட்சுமி வந்தாங்க. அவங்களும் பிரமாதமாக தொய்வில்லாமல் வீரியத்தோடு விவேகத்தோடு பேசி மக்கள் மனசு இடம் பிடிச்சாங்க. பட்டிமன்றம் பாட்டு மன்றங்களையும் சிறப்பாக பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க, கவிதை பேசுவாங்க, ரொம்ப கலவைக்கல பேசுவாங்க. ஆக பட்டிமன்றத்தில் நாங்கள் ஒரு மினி குட்டி மனோரமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பன்முக பேச்சாளர். அவங்க பன்முக பேச்சாளர், இவங்க இன்முக பேச்சாளர், சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், அப்படி திடீர்னு 3 மணி கூட எழுந்திரிச்சு அலாரம் வச்சு கக்கன்னு சிரிச்சுட்டு படுத்துக்குருவாங்க. இன்னைக்கு தேவைப்படுது. அன்னைக்கு ஒருத்தன் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அப்படி சிகரெட் குடிக்கிறான், சிரிக்கிறான், சிகரெட் குடிக்கிறான், சிரிக்கிறான். தம்பி என்ன ஒன்றுமே புரியலையே. சிகரெட் குடிச்சா ஆயில் குறையும்டாங்க, சிரிச்ச ஆயில் கூடும்டாங்க. 2 இருக்கு நம்மகிட்ட. இது குறையுது, டக்குன்னு ஈக்குவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். எப்படி சார் இப்படி சிந்திக்கிறாங்க? நம்ம ஒன்று நினச்சா அவன் ஒன்று யோசிக்கிறான் சார். நிரம்ப விஷயங்கள் இருக்கு சார். அதனால் முறையாக பட்டிமன்றம் தொடங்குது. நியூட்டன் நான் 8வது படிக்கும்போது படித்தேன். நியூட்டன் அது மரத்தடியில் படுத்திருக்காரு, ஆப்பிள் மரத்துக்கீழே. ஒரு ஆப்பிள் பழம் அவர் தலையில் விழுது, எடுக்கிறாரு, பார்க்குறாரு மரத்தை. ஏன் மேலேருந்து இந்த ஆப்பிள் பழம் விழுது? பூமியில் விழா மேலெல்லாம் போகணும். அப்போ பூமிக்கு புவியீர்ப்பு விசை இருக்கு அப்படி என்று நியூட்டனுடைய 3ஆம் விதின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறார். பூமிக்கு புவியீர்ப்பு விசை உண்டு என்று. ஏன்னா மேலேருந்து ஆப்பிள் பழம் விழுந்தனால. இதை வாத்தியார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பையன் சொல்கிறேன், நல்ல வேலைக்கு சார், ஆப்பிள் பழம் விழுந்தனால நியூட்டன் 3ஆம் விதி. பலாப்பழம் விழுந்தா அவர் விதி முடிஞ்சிருக்கும். நம்மளாவது ஒரு பாடத்தை விட்டு நிம்மதியாக இருந்திருக்கலாம். இப்படி குறுக்குதாவே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் சார். ஆச்சரியமாக இருக்கும். ஆக புத்தக திருவிழாவில் பிரம்மாண்டமான பேச்சு எது அப்படின்னா, நீங்கள்லாம் கடைசி வரைக்கும் இருந்து கேட்பதான்.
அந்த அளவுக்கு அவங்க பேசுவாங்க நான் நம்புகிறேன். உங்களையும் நாங்கள் விரயம் பண்ணலை. இந்த நேரம் ரொம்ப முக்கியமானது. 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் நாணின்றாங்க, 5 மணிக்கு எந்திரிக்கிறவன் அறிஞன், 6 மணிக்கு எந்திரிக்கிறவன் மனிதன், 7 மணிக்கு எந்திரிக்கிறவன் எருமை என்கிறார்கள். அப்போ 8, 12 மணிக்கெலாம் 11 மணியா உனக்கெல்லாம் மிருகமே கிடையாது. அப்படிலாம் இருக்கிறப்ப இந்த நேரம் பொழுது போக்குவதற்கான நிகழ்ச்சி அல்ல, இந்த பட்டிமன்றம் பொழுது ஆக்குவதற்கான நிகழ்ச்சி. காரணம், மருத்துவர் சொல்கிறார், நீங்கள் 1 நிமிடம் மனது விட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் சிரிக்கும்போது ஒரு சொல் ரத்தம் ஊறும் என்கிறார். நீங்கள் இப்பொழுது 3 மணி நேரம் சிரிக்கப் போகிறீர்கள். ரத்தம் கொபோ 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 என்று ஊறி உங்கள் காது வழியா மூக்கு வழியா ஒழுதுருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் பக்கத்தில் ஒரு யூசன் துறை கிளாஸ் ஒன்று வச்சுக்கோங்க. இதான் உண்மை. ஏன்னா நாங்கள் மேடையில் பேசும்போது சார், இப்போ யாராவது சுகரு பிபி இருக்கிறவங்க உங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். 500 இருந்துச்சுன்னா பட்டிமன்றம் முடியும் போது எடுத்து பாருங்கள் 150 குறைஞ்சிருக்கும். அப்படியே எனக்கு வந்து எடுத்து பாருங்கள், 150லேருந்து 1450 போய் எச்சில் நிற்பேன். 13 குளுக்கோஸ் ஏற்றுற அளவுக்கு. என்னன்னா எங்களுக்கு மூளை வேலை. இதை சொன்னால் ரசிப்பாங்களா, அப்படி சிரிப்பாங்களா அப்படின்னு. உண்மையிலே இந்த மாதிரி நல்ல ஒரு புத்தகத்தில் நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் ஊடகத்தில் கொண்டு செல்கிற ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பில் நன்றியை சொல்லிட்டு, இப்போ முதலாவதாக வாழ்வின் பொற்காலம் என்பது பழைய தலைமுறை தான் சார். அதற்கு முன்னாடி புத்தகம் என்றால் அழகான புத்தகம் என்று எந்த புத்தகத்தையும் சொல்லாதீர்கள். அழகான புத்தகம் என்று எந்த புத்தகம் கிடையாது. புத்தகம் என்றாலே அழகுதான். அது தவறாக எழுதப்படுமே ஒழிய தவறான புத்தகம் கிடையாது. ஆக இந்த மாதிரி திருவிழாவில் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. இந்த இளைய தலைமுறை பேச விட்டு, இங்கே இருக்கிற அத்தனை பேருமே பெரிய பெரிய கல்வியாளர்கள், ரொம்ப படித்தவர்கள். ஆனால் அவங்களுடைய மனசு என்ன தெரியுமா, இந்த எளியவர்களை பேச விட்டு உட்கார்ந்து கேட்கின்ற எண்ணமே மிகச்சிறந்த எண்ணம், உயர்வான எண்ணம். அதற்கு நாங்கள் தலைவணங்குறோம். அது ரொம்ப முக்கியம். மேடையில் ரொம்ப நாகரிகமாக புத்தக வெளியீட்டு விழா பண்ணி எங்களை மரியாதை செஞ்சு உடனே ஆரம்பிச்சிட்டான். அதான் மேடை. அன்னைக்கு ஒரு ஆள் ஒரு இவ்வளவு பெரிய சால்வையை கொண்டு வந்தார். 3 மீட்டருக்கு ஒரு சால்வையை கொண்டு வந்து விரிச்சு பட்டார் பட்டார் உதறினார். அது கீழே ஒரு நியூஸ் பேப்பர் கீழே விழுந்துச்சு. அதை எடுத்து எனக்கு பொத்திட்டு சால்வை அவர் கொண்டு போயிட்டார். நியூஸ் பேப்பரோடு உட்காந்துருக்கேன், சுற்றி சுற்றி நியூஸ் படிக்கிறேன். ஒரே வீட்டில் 3 பேர் கொலை. ரொம்ப நன்றி. அதுக்கு பேரெலாம் விழா கிடையாது. இந்த பார்த்தீங்களா சார், அத்தனை பேர் முகத்தில் இன்முகம். இதுதான் சார் வேணும். சிரிக்கும்போது குட் ஃபீலிங் என்று சொல்லக்கூடிய 4 ஹார்மோன்கள் சுரக்குது சார். என்டோர்பின் ஒரு அமிலம், செரோட்டின் ஒரு அமிலம், ஹைட்ரோஜன் ஒரு அமிலம், இன்னொரு அமிலம். நான் பாட்டுக்கு ஏதாவது தப்பாக சொல்லிடக்கூடாது இல்லையா? ஆமாம், நீ பாட்டுக்கு என்னங்க இந்த மாதிரி இங்கிலீஷ்லாம் பேசுகிறாரு இவர் எப்போ எங்கள் இந்த கிளி சோக்கு குருவி சோக்கு தானே சொல்லுவார். இன்னைக்கு என்ன கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு செரோட்டின் வரைக்கும் போயிட்டாரு அப்படி நினைக்காங்க. கொஞ்சம் நாங்கள் தயார் பண்ணிட்டு வர வேண்டிய சூழலில் இருக்கோம். அதனால் நல்ல குட்பீலை உருவாக்கக்கூடிய சார். நல்ல ஒரு அழகான புத்தகம் படிக்கும்போது நம்ம மனநிலை பரசமாகும் போது அந்த அமிலம் சுரக்கிற மாதிரி சிரிக்கும்போது சார், சிரிக்கும்போது மட்டும் உடம்புல உள்ள 6 லட்சம் நரம்பு செயல்படுது சார். அங்கே ஒரு ஆள் கைதட்ட வந்துட்டு 6 லட்சம் நரம்பா என்ன உட்காந்து என்ன மாதிரி பேசுகிறான்? எம்பிபிஎஸ் டாக்டர் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது தம்பி. வாத்தியார் சோக்கு சொன்னால் மரியாதை இருக்கு, ரைட்டு. நியூட்டன் 3ஆம் விதி எதை எங்கே விதி கேட்டு தொலைஞ்சான். 6 லட்சம் நரம்பு உனக்கு கொஞ்சம் அதிகபட்சம் தம்பின்னு சொல்லாங்க. கேளுங்க, நாங்கள் படித்தவங்களுக்காக பரிமாறுறோம், கேட்டு மகிழுங்கள். இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க உங்களுக்காக, உங்களுடைய நோயை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல வார்த்தை 10 டானிக்கு சமம். அழகு என்பது முகத்தில் மட்டுமல்ல, சில நேரம் இதயத்திலும் நல்ல வார்த்தையில். நம்மளை சங்கடப்படுத்துறதுக்கு சுற்றி 10 பேர் இருப்பான், இருந்தாலும் நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் இந்த மனித இயங்கி கொண்டே இருக்கு. உங்களுக்கு ஆறுதலாக இந்த பட்டிமன்றம் அமையும் என்று சொல்லி, முதலாவதாக அருமை தம்பி ராஜநிதி அவர்கள் இந்த மேடைக்கு வருகிறார். உங்களுடைய கரகோஷத்துக்கு காப்பியமாய், காவியமாய், ஓவியமாய், கவிதையாய், கதையாய், கட்டுரையாய், இலக்கியமாய், இதிகாசமாய், இன்னிசையாய், இன்னும் செம்மையாய், செம்மொழியாய், கன்னி தமிழாய் இருக்கின்ற என் அன்னை தமிழை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் அவர்களே, அவரோடு வருகை புரிந்திருக்கின்ற அலுவலர்களே, இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்களே, அன்பர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். கைத்தறிக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. பார்த்தீங்களா,
நடுவர்களே, ஒரு அற்புதமான தலைப்பு. வாழ்வின் பொற்காலம் எது? பழைய தலைமுறை வாழ்ந்த காலமா இல்ல புதிய தலைமுறை வாழ்ந்த காலமா அப்படின்னு ஒரு நல்லது ஒரு தலைப்பை கொடுத்திருக்கீங்க. நடுவர்களே, ஒரு முறை ஜவஹர்லால் நேரு அவர்கள் டாக்டர் அம்பேத்கரை பார்க்க போனார். டாக்டர் அம்பேத்கரை பார்க்கும் பொழுது பார்த்துட்டு வெளியில வர்றாரு. நிருபர்லாம் வெளியில நின்னாங்க. அப்ப பத்திரிகை நிருபர்லாம் கேட்டாங்க, அம்பேத்கர் வீட்டுக்கு போனீங்களே, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் எல்லார் வீட்டையும் போலையும் டாக்டர் அம்பேத்கர் வீடு செங்கற்களால் கட்டப்பட்டது என்றுதான் நினைத்தேன். ஆனால் அம்பேத்கர் வீடு செங்கற்களால் கட்டப்பட்டதல்ல, அது புத்தகங்களால் கட்டப்பட்டது என்று சொன்னார். நடுவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பெருமைகள் இருக்கு, ஒரு சிறப்புகள் இருக்கு. அதுல நம்முடைய இந்த பெரம்பலூர் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தனி சிறப்பு இருக்கு, தனி ஒரு பெருமை இருக்கு. நான் எல்லா ஊரையும் சொல்லிட்டு கடைசியா அந்த பெரம்பலூருக்கு என்ன பெருமை அப்படின்னு சொல்றேன். இங்க உள்ள மக்களே உணர்ந்து கைத்தட்டுவாங்க. திருநெல்வேலிக்கு அல்வா, திருப்பதிக்கு லட்டு, திண்டுக்கலுக்கு புட்டு, திருப்போணத்துக்கு பட்டு, திருப்பூருக்கு பனியன், திருவாரூருக்கு தேரு, திருப்பாச்சிக்கு அருவா, மதுரைக்கு மறிக்கொழுந்து, மானாமதுரைக்கு மல்லிகைப்பூவு, மாயவரத்துக்கு கருவாடு, மார்த்தானத்தேனு, மணப்பாறைக்கு முறுக்கு, பழனிக்கு பஞ்சமர்தம், பத்தமடிக்கு பாயு, பன்ருட்டிக்கு பலாப்பழம், பவானிக்கு சமக்காலம், பட்டுக்கோட்டைக்கு பாட்டு, உறையூருக்கு சுருட்டு, உடன்குடிக்கு கருப்பட்டி, ஊத்துக்குளிக்கு வெண்ணெய், ஊட்டிக்கு வரிக்கி, அரியலூருக்கு கொத்தமல்லி, ஆலங்குடிக்கு நிலக்கடலை, அதிராம்பட்டிக்கு புரோட்டா, சாத்தூருக்கு காரச்செவு, சேலத்துக்கு மாம்பழம், சிவகாசிக்கு வெடி, தருமபுரிக்கு புளி, தஞ்சாவூருக்கு கதம்பம், கொடைக்கானலுக்கு பேரிக்கா, கும்பகோணத்துக்கு வெற்றில, குடியாத்து நொங்கு, கரூருக்கு கொசுவலை, பொள்ளாச்சிக்கு தேங்காய், நீலகிரிக்கு தைலம், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பால்கோவா, நாகப்பட்டினத்துக்கு கோலா மீன், வேதாரத்துக்கு உப்பு. இந்த ஊர் மக்களுக்கு நட்பு. யாரும் தவறா எடுத்துக்கிறாங்க. அவர் ஒரு 4 வருஷம் கண்ட்ராக்டர் இருந்தார் ஒரு ஊருக்கு. தினம் மினி பஸ்ஸில் போனதுனால அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். கருவாடு எந்த ஊர்ல, கருப்பட்டி எந்த ஊர்ல. அப்படி இந்த நட்புலாம் கொண்ட அந்த மண்ணையும் இந்த மக்களையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்கின்றேன். இங்க உள்ள நண்பர்களுக்காக சொல்றேன். விமானம் வானத்தில் பறக்கும்போது நான் கீழே நின்று வேடிக்கை பார்த்தாலும், ஆனால் அந்த வேடிக்கை பார்த்த விமானத்தில் என்னை ஏற்றி வியக்க வைத்த மதுரமுத்து சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் என்னை விமானத்தில் ஏற்றி பட்டிமன்றத்துக்கு அழைச்சி மதுரமுத்து சார் தான். அவருக்கு இன்று மட்டும் இல்ல, என்றும் காலங்காலமாக அவருக்கு நான் நன்றி கடன் பட்டு இருக்கிறேன். ஒரு ஊர்ல போய் இப்படித்தான் நான் பேசினேன். இதே மாதிரி கட்டுக்கடங்காத கூட்டம். அந்த கூட்டத்தில் முதல்ல திருப்புகள் சொல்லி ஆரம்பிப்போம் அப்படின்னு என்னுடைய பேச்சு உரையை ஆரம்பிச்சேன். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குரு புறை என போதும் அப்படின்னு ஆரம்பிச்சேன். கூட்டத்தில் வந்து ஒரு பையன் சொன்னான், அங்கே பாரா ஒரு ஜான வயத்துக்கு எப்படி எல்லாம் கத்துறான் பாரா அப்படின்னா. அன்னிலேருந்து திருப்புகள் சொல்றதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஊர்ல பாட்டு பாடி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடி ஆரம்பிச்சேன். அது என்ன பாட்டுனா ஒரு முருகன் பாட்டு. நான் வருவேன் நான் வருவேன் நான் வருவேன்னு பாடினேன். கூட்டத்துல இருந்து ஒரு பையன் சொன்னான், உன்னை அடுத்த வருஷம் கூப்பிட்டா தானே வருவேன், இல்லைன்னா எப்படி வருவேன்னு சொல்லி கேட்டான். இப்ப சார் நினைக்கிறாரு, அடுத்த வருஷம் என்னடா அடுத்த நிகழ்ச்சி உன்னை கூப்பிட்டா தானடா முதல்ல, இதோட நீ கிடைச்சிடா அப்படின்னு சார். இல்ல முல்ல என்னை கூப்பிட்டா தான் நான் வர முடியும். எப்ப நீங்களாம் என்ன பட்டிமன்றம் பேச அடுத்து வாய்ப்பு வாங்குறதுக்கு தானே விவரமா இருக்கீங்க. நடுவர்களே, இன்னைக்கு அந்த காலத்தில் உள்ள உணவு முறை இந்த காலத்துல இருக்கா? அந்த பழைய காலத்துல உள்ள உணவு முறை இருக்காங்க. அந்த காலத்துல சோறு ஆக்கி நைட்டு வச்சிருந்து தண்ணியை ஊத்தி காலையில அந்த பழைய சோத்தை எடுத்து சாப்பிட்டு கம்பீரமா நடந்து போன அன்னைக்குள்ள அந்த பழைய தலைமுறைக்கு இன்னைக்குள்ள புதிய தலைமுறை அப்படி இருக்கிறாங்களா? அன்னைக்கு கூழ சாப்பிட்டுட்டு கம்பீரமா இருந்தாங்க. இன்னைக்கு இந்த புதிய தலைமுறை அந்த மாதிரி சாப்பிட்றாங்களா? இல்ல, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட். அதுல கொஞ்சம் அள்ளி போடுறாங்க, அதுல கொஞ்சம் அள்ளி போட்டு எல்லாம் வேகமா சாப்பிட்டு வேகமா போய் சேர்ந்துடுறான். நம்ம வீட்டு சாதா விட்டு அடுப்புக்கு அந்த தகவல் அப்டேட்டா சொல்லுங்க சார். அன்னைக்கு கூழ் குடிச்சு கூலா இருந்தாங்க, இன்னைக்கு பீஸா சாப்பிட்டு பீஸா போயிட்டாங்க. பர்கர் சாப்பிட்டு பரதேசா போயிட்டாங்க. அப்படி போட்டு அப்படி சொல்லுங்க சார். ஏன்னா நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டு அடுப்பு இருக்குல்ல, நம்ம வீட்டு அடுப்புக்கும் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு சார். நம்ம வீட்டு அடுப்புல அடுப்பு எரியும், மேல உள்ள பாத்திரம் பேசாம இருக்கும். ஆனா ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்புல மேல உள்ள பாத்திரம் முடிச்சு எரியும், அடுப்பு சும்மா இருக்கும். பாத்துக்கிட்டா அதுலயும் முறை மாதிரிக்கு புடைப்பான். ஃப்ரைட் ரைஸ்னு வச்சுக்கிறாங்க, நல்ல வெந்த சோத்தை மறுபடியும் சட்டியில போட்டு வறுத்து கொடுக்குறான், அதுக்கு பிறகு ஃப்ரைட் ரைஸ்னு சொல்றான். இதை நம்ம சாப்பிட்டுட்டு நீண்ட காலம் வாழ முடியுமா? நல்லா நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு துண்ணூறு டப்பா மாதிரி வச்சுக்கிறாங்க. துண்ணூறு டப்பா, குங்குமம் டப்பா, சோம்பு டப்பா, சீரக டப்பான்னு அதிக வச்சிருக்கான். அதுல கொஞ்சம் அள்ளி போடுறான்.
பக்கத்துல இந்த துண்ணூரையும் குங்குமத்தை அள்ளி போட்டான். அதை சாப்பிட்டு வர கிளவி சாமி வந்து அடுத்து ஏய் ஏய் அப்படின்னு பக்கத்துல ஒன்று சொன்னா மலையேறுன்னு சொன்னா, அந்தடா சும்மா ஏறா, நான் சாப்பிட்டது காசு கொடுக்காம காசு இல்லை நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீ மலையேறுன்னு சொல்றா, நீ முதல்ல பசி ஏறா அப்படின்னு அந்த கிளவி. ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரிலாம் இன்னைக்கு இந்த உணவு முறை இன்னைக்கு கலாச்சாரம்லாம் இன்னைக்கு மாறி போச்சு. அதே ஆமா, நம்மாழ்வார் சொல்றார் சார், அவர் தம்பி சொன்னக்கா சொல்றேன், உலகத்திலே சிறந்த நீர் 2 நீர், ஒன்று வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ் நீர், இன்னொன்று கண்ணீர்லேருந்து வரக்கூடிய கண்ணீர். இந்த உமிழ் வந்து உடம்புல எல்லா புண்களையும் ஆற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்றார். அதனால தான் பழைய அவங்களாம் 120 வயசு அவங்கள அரிசாஞ்சா எப்படி இருந்தாங்கன்னா, ஊறுகாயை பார்த்தும்போது உமிழ் சுரக்கும், உமிழோடு சாப்பிடுகிற பொழுது உங்களுக்கு இன்சுலின் சுரக்கும், சுகர் வந்ததில்லைன்னு சொல்லி மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர் எப்படி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? இப்படி உமிழோடு சேர்ந்து சாப்பிட்டாங்க. அதாவது எந்த நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் ஆஸ்பத்திரி போயிருக்கா புண்ணு வந்து, அது புண்ணே அதே தன் நாவால் நக்கி ஆற்றும். அதனால தான் உமிழ் நீருக்கு அந்த அழகான சக்தி இருக்கு. அதே நம்மாழ்வார் தான் உலக அதிசயத்தில் இன்னொன்று சொல்றாரு, இந்த பூமியில் நீங்கள் பேப்பரை போட்டால் அது குப்பையாக போயிடுது, அதே மாதிரி எதை போட்டாலுமே எதை போட்டாலும் மக்கி குப்பையாக போயிடுது, ஆனால் ஒரு விதையை போட்டால் மட்டும் அது முளைத்து மரமாகிறது. இதுதான் உலக அதிசயம் என்றார். அது மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க, 6 காணொலியில் பார்க்குறோம். அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறதே இல்லை. அதான் சொல்கிறார், பழைய வாழ்க்கைனா பழைய வாழ்க்கை தான் சார். அருமை சார். இப்போ அதே போல் அன்னைக்கு இருந்த உடை இன்னைக்கு இருக்குதா? நாகரிக பேரில் என்னென்னமோ பண்ணுறீங்க. அன்னைக்கு பெண்கள் வந்து ஜாக்கெட்டே இல்லாமல் வாழ்ந்தாங்க, அதுக்கப்புறம் ஜாக்கெட்டு போட்டாங்க, அதுக்கப்புறம் ஜாக்கெட்டுக்கு முன்னாடி சன்னல் வச்சாங்க, அதுக்கப்புறம் சற்று போட்டாங்க, கம்பி போட்டாங்க. இன்னைக்கு ஒரு சுருக்கு மாதிரி மாட்டி தொங்க விட்டுக்கிறான், எதுக்குன்னே தெரியல. அதுக்கு 350 ரூபா கூட கூலி கேட்குறாரு டைலர். என்னைக்கு இந்த பெண்கள் ஜாக்கெட்டுக்கு முன்னாடி சுருக்கு மாட்டி தொங்க விட்டு அன்னைக்கே நிறைய ஆம்பளை சுருக்கு மாட்டி செத்து போயிட்டான். அதே போல் இந்த ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கல் வச்ச ஜாக்கெட் இன்னைக்கு போட்டு நிறைய ஆம்பளைக்கு கிட்னியில் கல் வந்துருச்சு. ஏதாச்சும் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆண்களுக்கு யாருக்காச்சும் கிட்னியில் கல் வந்துச்சா? இன்னைக்கே எல்லாருக்கும் கிட்னியில் கல் வருது. இந்த ஜாக்கெட் உள்ள கல் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு உணவு முறை சரியில்லை, உடைகள் சரியில்லை, கலாச்சாரம் சரியில்லை, இன்னைக்கு எதுவுமே சரியில்லாம தான் இன்னைக்கு 40 வயசுலேயே சுகர் வந்து வேக 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 வேகமாக நடக்கிறான். எங்க நான் நடந்து போறேன் அப்படின்னா, நடக்கலன்னா என்னை தூக்கிட்டு 4 பேர் நடந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான். எங்கேயா போற, போலினா போயிடுவேயா? ஆனால் எனக்கு டாக்டர் தம்பி சொன்ன மாதிரி ஆரோக்கியத்துக்கு அழகா சொன்னார். எனக்கு டாக்டர் ஒரு வாக்கிங் எப்படி இருக்க வேண்டும் டாக்டர் எனக்கு சொன்னார். நல்லா கையை வீசி வீசி நடக்கணும் முத்து, பக்கத்துல போன் பேசிக்கிட்டு இங்க பேசிக்கிட்டு கதை பேசிட்டு போக கூடாது. 3/4 மணி நேரம் நான் ஸ்டாப்பா நடங்க, வேகமா நடங்க. அது மட்டும் என்ன வில்லுப்பாட்டம் நடத்துறேன் ஒன்னொன்னு? ஆஹா ஆமா அப்படித்தான், ஆம் நடந்தோம். என்னங்க பட்டிமன்றம் கொஞ்ச நேரத்தில் மாறி போச்சு. 3/4 மணி நேரம் நடங்க, 10,000 அடி நடங்க. நீங்க 3/4 மணி நேரம் முடிஞ்ச முன்னாடி உங்க டி ஷர்ட் நனைஞ்சிருக்கணும், கலத்தி புளியணும், இல்லாட்டி சுகர் உங்களை புளிஞ்சிரும். இதான வாக்கிங் மெத்தட். ஆனா அன்னைக்கு பாக்குற மெரினா பீச் ஒரு 10-15 ஒரு ஷூ சாக்ஸும் போட்டுக்கிட்டு எல்லாம் வந்துட்டீங்களா போமா அப்படின்ட்டு சவுண்ட் அதிகமா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸை காணும். மூவ் ஆக மாட்டேங்கிறாயா? அவன் வலது பக்கம் போற, வகுறு இடது பக்கம் போய் அவன் வகுரே அமுக்கி கீழே விழுந்து கிடந்து. சார் வாக்கி வேகமாக போன்னு சொன்னார்ல, அவன் போகிறேன் 2 ஸ்டெப்பு போகிறேன் சார், 4 உளுந்த விட ஒன்று வாங்கி லபக்கு செம்பராடு மாதிரி மெய்த அது நான் சுண்டலா அது கொஞ்சம் கூட்டினேன். அப்பளம் அந்த பண்ணு 2 பட்டர் பண்ணு எடுங்க, டீ ஒரு 1/2 லிட்டர் ஊற்றுங்க. அப்புறம் 16 வருஷம் வாக்கிங் போகிறேன், வெயிட்டு குறையலாம் எப்படி குறையும்? நீ ஆக மொத்தம் வாக்கிங் எப்படி தெரியுமா? வடையில் ஆரம்பித்து நடையில் ஆரம்பித்து வடையில் முடியுது. ஆனால் என்ன தெரியுமா, வடையிலையும் ஆயில் இருக்குது, நடையிலையும் ஆயில் இருக்குது. இதெல்லாம் வெளியூரில் சொல்லியிருந்தா எனக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கும். சரி, அதனால் இந்த வடை ஜோக்கு இன்னைக்கோடு நான் வந்து வடைச்சேட்டில் போட்டு மூடிடுறேன். ஏன்னா இதுக்கு இவ்வளோ எதிர்ப்பு நீங்கள் தெரிவிப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இந்த நகைச்சு வாயிலிருந்து சொல்ல கிட்னிலேருந்து கொண்டு வந்தேன், கடைசியில் கிட்னியை பெயிலியர் மாதிரி ஆயிடுச்சு. சார் பழைய காலத்தில் சார், அந்த காலத்தில் வேலையே நடையா இருந்துச்சு, அவனுக்கு வேலையே நடையா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எந்த வேலையில் உட்காந்து வேலை பார்க்குறான், அதனால தனியாக நடக்க வேண்டியதாக போச்சு. இப்போ டாக்டர்கிட்ட போயிருக்கான், சுகர் வந்துருச்சுன்னு. டாக்டர் சொல்லிக்கிறாரு உனக்கு சுகர் வந்துருச்சு, டெய்லி 1 மைல் ஓடு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இவன் காட்டுக்குள்ள போய் டெய்லி 1 மைலை பிடிச்சி ஓட விட்டுருக்கான். மயிலு இழைச்சி போச்சு, இவன் இழைக்கவே இல்லை. எப்படியெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் பத்தியா? பரவாயில்ல, ஏன் வடை ஜோக்கு பரவாயில்ல, அதுக்கு அதை விட ஒரு ஸ்கோப் பண்ணிடுவாரோன்னு எனக்கு பயம். ஏன்னா கீழே சார்லாம் பார்க்குறாங்க, அடுத்தது இவனை நடுவராக போட்டுருவோம் சார். இவன் சும்மா கோட்டு தான் கொஞ்சம் பளபளன்னு போட்டுக்கான், வார்த்தைகள் அப்படி ஒன்றும் தெளிவில்லையே. சார் இன்னைக்கு ஒரு கவிஞன் ஒரு கவிதை புக்கு போட்டான். கவிதை புக்கு போட்டதோட கவிதை புக்கு வெளியிட்டியே எவ்வளவு வித்துச்சு அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னா நான் 3 ஏக்கர் நிலத்தை வித்தேன்னு தான் சொல்லியிருக்கான்.
ஏன்னா ஒரு புக்கும் விற்கல அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப ஏமாறாமல் இருப்பது எப்படி அப்படின்னு ஒரு புக்கு, ஏமாறாமல் இருப்பது எப்படின்னு ஒரு புக்கை ஆன்லைன்ல புக் பண்ணியிருக்கான். 6 மாசம் ஆச்சு, வரவே இல்லை அந்த புக்கு. ஏன்னா ஆன்லைன் கம்பெனிக்காரன் இவனை ஏமாத்திட்டான். ஏன்னா எப்படியெல்லாம் இன்னைக்கு உலகம் இருக்கு பாருங்க. அதே போல பாருங்க, எந்த புக்கு இருந்தாலும் வாங்கி படிங்க. ஆனா அந்த வாஸ்து சாஸ்திரம்னு ஒரு புக் இருக்கு, அந்த புக்கு மட்டும் வாங்கி படிக்காதீங்க. எங்க ஊர்ல ஒருத்தன் வாஸ்து சாஸ்திர புக்கு வாங்கி படிச்சான். படிச்சுட்டு முதல்ல சொன்னான், அந்த புக்கில் எழுதிருந்துச்சு, முதலில் வலது பக்கம் இடது பக்கம் செவுரை இடிக்கவும், அப்புறம் வலது பக்கம் செவுரை இடிக்கவும் அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லா செவத்தையும் இடிச்சிட்டு இப்போ பாத்ரூம்ல உட்காந்துருக்கான் எங்க ஊர்ல ஒருத்தன். ஏன்னா எந்த புக்கை படிக்கணும் எந்த புக்கை படிக்க கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்குது. அதை வாங்கி நல்ல ஒரு புத்தகம்லாம் இங்க இருக்குது, நம்ம புக் ஸ்டால்ல வாங்கி படிங்க. நடுவுல திருவள்ளுவரோட என் முண்டாட்டி ரொம்ப கெட்டிக்காரி. திருவள்ளுவரோட ரொம்ப பொண்டாட்டி என் முண்டாட்டி கெட்டிக்காரி. ஏன்னா திருவள்ளுவர் வாழ்க்கைன்னா என்னன்னு 1.25 அடியில புரிய வச்சார். என் முண்டாட்டி ஒரே அடியில புரிய வச்சா, இதாண்ட வாழ்க்கை புரிஞ்சுக்கடா அப்படின்னு. அவ்வளவுதான். ஒரு சிலருக்கு விளக்கமா சொல்லணும், சிலருக்கு விளக்கமாத்தாலும் சொல்லணும். அது விளக்கமா நீங்க தான் நினைக்கிறதான் நீங்க ரொம்ப கேவலமா நினைக்காங்க. விளக்கமாக இரு. ஆகா ஆகா. அவங்க இன்னொன்று சார், பழைய காலத்துல இந்த மரியாதை இருக்கா சார்? வாங்க உட்காருங்க, இந்த பாருங்க எவ்வளவு விருந்தோம்பல். ஆனா இன்னைக்கு எங்க தாத்தா சொன்ன முத்து நீ ஊரா அலையிடா, உடம்பே கீட்டா இருக்கும், ஒரு சொட்டு விளக்கெண்ண உச்சந்தலையில வை, அவ்வளவு குளிர்ச்சி அப்படின்னாரு. விளக்குனார் வீட்டுல இப்ப இருக்கு. எழுத்து வீட்டுல கேட்டேன், ஏக்கா விளக்குன்னு இருக்கா அப்படின்னு. அது ஆபீஸுக்கு போயிருப்பா, 5 மணிக்கு தான் வரும். நான் உண்மையான விளக்கு அந்த பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பா அவங்க மாமனார். இதைத்தான் கேட்குறேன். நாங்கள் உழைச்சி கொடுக்குறலாம் எங்களுக்கு தப்பு இல்லை சார், கொஞ்சம் மரியாதை கிடைச்சா போதும் சார். கிடைக்குதா சார்? இன்னொன்று, நல்ல பசியோடு வந்து உட்காந்துருக்கான். வாய் எடுத்து வைக்கிறப்ப மனைவி சொல்கிற ஒத்த வார்த்தையில் அவனுக்கு 3 நாளைக்கு பசிக்காமல் போயிடுச்சு. எடுத்து சாப்பிட போகிறேன், சாப்பிடுங்க உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு பதறிட்டேன். என்னத்தை கேட்க போகிறாளோ எதை கேட்க போகிறாளோ அதான் சொல்லுவோம். கொஞ்சம் மரியாதை இருந்தால் அந்த காலத்தில் இருந்துச்சு அப்படின்ற சொல்கிறாங்க. போன பொங்கலுக்கு என் மனைவி பொங்க வைக்கணும், பானை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னான். சார் ஒரு பானை வாங்கி கொடுத்தேன். மறுநாள் மாட்டு பொங்கலுக்கு ஒரு பானை ஒன்று வாங்க சொன்னான். நான் சொன்னேன், நம்ம வீட்டில் தான் மாடு இல்லையே, அப்புறம் எதுக்கு மாட்டு பொங்கல் வைக்கிற, ஏன் பானை வாங்கி கேட்குறேன்னு சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா, மாடு இல்லைன்னா என்னங்க, இந்த குடும்பத்துக்காக மாடாக உழைக்கிறது நீங்கள் தானே, உங்களை கட்டி பொங்க வச்சா என்ன அப்படிங்கிறாங்க. இவள்கிட்ட எப்படி குடும்பம் நடத்துறது பாருங்க, எப்படியெல்லாம் சமாளிச்சு இந்த காலத்தில் குடும்பம் நடத்த வேண்டியது பாருங்க. அந்த காலத்துல, பழைய காலத்துல எங்க அம்மா ஆட்டுக்கல்ல மாவரைச்சாங்க. ஆட்டுக்கல் பெருசா இருந்துச்சு, அந்த ஆட்டுக்கல்ல மாவரைச்ச எங்க அம்மா சின்னமா இருந்தாங்க. ஆனா இப்ப என் முண்டாட்டி கிரைண்டர்ல மாவரைக்கிறா. கிரைண்டர் சின்னமா இருக்கு, கிரைண்டர்ல மாவரைக்கிற என் மனைவி பெருசா போயிட்டா. ஏன்னா உழைப்பு இல்லை. அதே போல எங்க அம்மா அம்மியில அரைச்சாங்க. அப்படி அதே பெரிய பெரிய மிகப்பெரிய எக்ஸசைஸ் அந்த காலத்துல. அப்படி இல்லை, அம்மியில அரைச்ச எங்க அம்மா சின்னமா இருந்தாங்க, அம்மி பெருசா இருந்துச்சு. இப்ப மிக்சியில போட்டு என் முன்னாடி சட்னி அரைக்கிறான் என் மனைவி, மிக்சி சின்னமா இருக்கு, என் மனைவி பெருசா போயிட்டான். அந்த காலத்துல, பழைய காலத்துல பாத்தீங்கன்னா டிவி இதே போல இருக்கும், பெருசா முன்னை இப்படி பெருசா இருக்கும். பாக்குற நம்ம வீட்டுக்குள்ள உள்ளவங்கலாம் சின்னமா இருந்தாங்க, டிவி பெருசா இருக்கும். இப்ப டிவி சிறுத்து ஸ்லேட்டு மாதிரி சின்னமா போயிடுச்சு, பாக்குற எல்லாம் பெருசா போச்சு. என்னைக்கு உடம்பு பெருசா போதோ அப்ப நோய்கள் அதிகமாகிட்டே போயிருக்கும், மாத்திரைகள் தான் வீட்டுல இருக்கும். ஒரு காலத்துல சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போட்டான் பழைய காலத்துல, ஆனா இன்னைக்கு சாப்பிட்டுட்டு கலரா மாத்திரை தான் போட வேண்டியதா இருக்கு. அந்த நிலைமை ஆயிடுச்சுல இன்னைக்கு. எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லி போய் மாத்திரை வாங்கினேன் சார். 50 ரூபா கொடுத்துட்டு 43 ரூபாய்க்கு மாத்திரை கொடுத்துட்டு 7 ரூபாய் சில்லறைன்னு சொல்லி 7 முட்டாய் கொடுத்தாரு. ஒரு மாத்திரை ஒரு முட்டாயும் போட்டுக்கிட்டே இருக்கேன். 8 வருஷமா சுகர் அப்படியே இருக்கு சார். இது என்ன ஒரு ட்ரெண்டிங்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. மாட்டிக்கிட்டு பார்த்தீங்களா, அவர் சொன்னதான் சார். மகிழ்ச்சிங்கிறது நம்ம சொல்ற சொல்லுல தான் இருக்கு. ஒரு குருவியின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும், ஒரு குருவியின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும், ஒரு மனிதனின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும் சார். நான் ஒருத்தன் வீடு கட்டி பத்திரிக்கை அடிச்சு சொந்தக்காரனுக்கெல்லாம் கொடுத்தான். வீடு கிரகப்பிரவேசம் பண்ண போறேன், வீடு கட்டி குடி போறேன், எல்லாரும் வாங்கன்னு சொந்தக்காரனுக்கு பத்திரிக்கை கொடுத்தான். பத்திரிக்கை வாங்கிட்டு ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து, வீடு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சதோட கேட்டான், எத்தனை அடியில பில்லர் போட்டு கட்டினா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு அவன் சொன்னா 5 அடியில பில்லர் போட்டு கட்டினேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவன் சொன்னா, ஏன்டா 5 அடியில பில்லர் போட்டு கட்டினா, 7 அடியில பில்லர் போட்டு கட்ட வேண்டியதானடா அப்படின்னு சொன்னான். ஏன்டா 5 அடியில போட்டதுனால இப்ப என்னடா தப்பு அப்படின்னு கேட்டான். இப்படித்தான் உத்தரகாண்ட்ல ஒருத்தன் 5 அடியில பில்லர் போட்டு கட்டினா, அடிச்ச மழை வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு வீடு குப்பரை சாஞ்சிருச்சுல அப்படின்னா. இப்ப அவன் நிம்மதியா இருக்க முடியுமா? ஒரே சூழ்நிலை காலி பண்ணிட்டு போயிட்டான் பாருங்க. வீட்டுக்குள்ள படுக்கும் போதெல்லாம் எப்போ மழை வரும், எப்போ வெள்ளம் வரும், எப்போ வீடு சாயம்னு அது நினைப்பில் படிச்சுட்டு இருப்பான்.
அப்ப ஒரு சொல்லுதான் மனுஷனுடைய நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. புத்தகம் பார்த்தால் காகிதம், புத்தகம் பார்த்தால் காகிதம், படித்தால் அதுதான் ஆயுதம். புத்தகம் வெறும் தாளும் மையும் அல்ல, புத்தகம் வெறும் தாளும் மையும் அல்ல, புத்தகம்தான் மிகப்பெரிய ஆளுமை. அந்த ஆளுமையை எடுத்து படிங்கள், நீங்கள் இந்த நாட்டையே ஆளலாம். ஒரு 6 நிமிட படிப்பு, ஒரு 6 நிமிட வாசிப்பு 68% மன அழுத்தத்தை குறைக்கும் என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள். அதனால புத்தகத்தை படிப்போம், புத்தகத்தை வாசிப்போம். நாம் இன்னும் நோயில்லாத தலைமுறையாய் இருப்பதற்கு பழைய தலைமுறையை பின்பற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடி மெலோடி ஆரம்பித்து கரெக்டாக நல்ல விஷயங்களை சொல்லி நிறைவு செஞ்சுருக்காரு. நிரம்ப விஷயங்கள் அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி. நான் தொடக்கத்தில் ஒன்று சொன்னேன், ராஜநீதின்னு. எல்லாருக்கும் பேர் அப்படி அமைஞ்சிட்டா ஈஸி. ஒரு ஆள் 7 தடவை சுட்டாங்க, குண்டு அவர் மேலே படவே இல்லை. என்னான்னு விசாரிச்சா அவர் பேரே சுடலை. எப்படி சுடும் பார்த்தீங்களா? புத்தகம் எழுதுகிற பற்றிலாம் சொன்னார் பார்த்தீங்களா? இன்னொரு ஆள் புத்தகம் எழுதினார், நீங்கள் கோடீஸ்வரனாவது எப்படி. 85 ரூபா புத்தகம் வாங்கிட்டு படிச்சுட்டு மறுநாள் திருப்பவன்றம் கோயில் போகிறேன். அந்த புத்தகம் எழுதுன வாசல் உட்காந்து பிச்சை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னங்க உங்களை நம்பி புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு இருக்கேன், கோடீஸ்வரனா எப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதில் முதல் வழி இதுதான். பார்த்தீங்களா? உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், நாங்களா சிரிச்சுக்கிறோம். உங்களை எந்த தொந்தரவும் நாங்கள் செய்ய மாட்டோம். இவங்களை வெறுமனே பேச்சாளர் மட்டும் கிடையாது, நல்லா சிரிக்கக்கூடிய ஆளத்தை நான் போட்டுருவேன். பேசாமல் இருப்பேன், அப்படின்னு திருப்பேன், கக்கன்னு சிரிப்பார். அதுக்கு 100 ரூபா தனியாக நான் ஜிபே பண்ணணும். சும்மா இன்னைக்கு சிரிப்பு ஈஸியாக வர வைக்க முடியாது. ஒவ்வொரு சிரிப்புக்கும் கவக்குன்னு என் செல்போன்லேருந்து போய்கிட்டு இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி, அழகாக தொடங்கியிருக்கார். அப்படி தான் இருக்கணும். இதுதான் சார் வேணும். நீங்கள் சிந்திக்காத சிந்தனையா, நீங்கள் படிக்காத வாசிப்பா பெரியவங்களா இருக்கீங்க. உங்கள்கிட்ட போய் புதுசாக நாங்கள் ஒரு கருத்துவத்தை சொல்லி, ஒரு தத்துவத்தை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும் அவசியம்லாம் எங்களுக்கு. இந்த இடத்துல இருந்து நீங்கள் போகும்போது உங்கள் மனசு லேசாக இருக்கும். ஒரு நெல் மூட்டை நிறைய நெல்லை போடுறப்ப அடுத்து ஒரு 2 மரக்கா போடுறதுக்கு முடியாது, ஒருபடி நெல்லை கூட போட முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா அந்த மூட்டை லேசாக குலுக்குவாங்க, ஒரு சின்ன இடைவெளி கிடக்கும். அது மாதிரி நீங்கள் சிரிக்கும் போது உங்கள் உடம்புல, உங்கள் இதயத்தில் ஒரு சின்ன இடைவெளி கிடைக்கும். வண்டி ரொம்ப நாள் ஓடிச்சுன்னா கரகரன்னு ஒரு சத்தம் கேட்கும் சார், அதுக்கு கிறிஸ் போடுவாங்க. அப்போ வண்டி மெல்லிசா போகும். அந்த வண்டி கரகரன்னு சத்தத்துக்கு எப்படி கிறிஸ் போடுற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன சலசலப்புக்கு இந்த சிரிப்பு சார் கிறிஸ் மாதிரி. பலாப்பழத்தை அறுத்து நீங்கள் அந்த கனியை வெளியே எடுக்கும்போது பிசு பிசுன்னு கையில் ஒட்டும். ஒரு சொட்டு எண்ணெய் கையில் தடவி எடுத்திங்கன்னா எல்லா பழத்தையும் எடுக்கலாம் ஈஸியாக. அது மாதிரி பலாப்பழத்தை எடுக்க ஒரு சொட்டு எண்ணெய் சேர்க்குற மாதிரி இந்த வாழ்க்கைக்கு சின்னதாக சிரிப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 ஆண்டு காலம் அதிகம் என்று சொல்லி நான் சொல்ல, மருத்துவர் சொல்கிறான். எல்லாமே நான் படித்ததை, எனக்கு தெரிஞ்சதை, நான் பெரிய கல்வியாளர்லாம் கிடையாது, எனக்கு பிடிச்ச விஷயத்தை, நான் ரசித்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு உற்சாகப்படுத்தினா மட்டும் போதும். அந்த வகையில் ராஜநீதி அவர்கள் பிரமாமா ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பக்கம் புதிய தலைமுறை அவங்க சொல்கிறதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், வேகமாக இருக்கும். நம்மளாம் ஏப்பார் ஆப்பிள் படிப்போம், பீப்பார் பால். இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா? ஏப்பார் ஆப்பிள், பீப்பார் பிக் ஆப்பிள், சீப்பார் சின்ன ஆப்பிள், டீப்பார் டபுள் ஆப்பிள், ஈப்பார் இன்னொரு ஆப்பிள், எப்பார் பிரிட்ஜ் ஆப்பிள். விடுங்கம்மா, அதுக்காக நான் என்ன விடிய சொல்ல முடியும்? நல்லா கூட்டு வந்து உங்களுக்கு என்ன நடுவரை எடுத்து பேசுறீங்க? விட்டா அடுத்த தடவை நீங்கள் நடுவர் ஆகிவீங்க போலயே. நான் 20 வருஷம் இத்தனை குருவி ஜோக்கு மைனா ஜோக்கு சொல்லி நடுவர் ஆகிருக்கேன். குபீர்னு பறிச்சுட்டு போயிருங்க போலயே. பார்த்தீங்களா? இதுக்கு விலை மதிப்பே கிடையாது சார். இந்த இடம் கொஞ்ச நேரத்தில் கோயில் மாதிரி மாறிடுச்சு. பார்த்தீங்களா? அது எங்களுடைய தாய்க்குளங்கள் சிரிச்சல் எனக்கு சந்தோஷம். ஏன் தெரியுமா? ஒரு நாளைக்கு 23 சீரியல் பார்த்து தேம்பி அழுது வீடவே ஒரு மாதிரி வச்சு நெகட்டிவாகவே வச்சிருக்க நீங்கள் 7 மணிக்கெல்லாம் சீரியல் ஆரம்பிச்சு, 7 மணிக்கெல்லாம் டிவியை போட்டு அன்னைக்கு போகிற ஒரு தெருவில் கோகுலன்னு 17 லேடிஸ் உட்காந்து அழுகுது. மாமனார் போயிட்டாரா முடியும், மாமனார் சொந்த மாமனார் போயிட்டு சீரியலில் வர ஒரு மாமனார் போயிட்டார், அதுக்கு உட்காந்து அழுது. உண்மையான மாமனார் கஞ்சிக்கலாம தெருவில் டக்கர்வா. இப்படி ஆயிடுச்சு சார். அதில் நீங்கள் சிரிக்க, பெண்கள் எப்பவுமே பாசிட்டு வாருங்க. பெண்களுக்கு பொன் நகையை விட புன்னகை தான் அழகு. சரிங்களா? 80 வகை நகை போட்டு உட்காந்தாலும் சில பெண்கள் எப்படி வாங்க மாமா மோக்கரை, ஆனால் எதுவுமே தேவையில்லை, லேச ஒரு புன்னகை. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அதுக்காகத்தான். ஏன்னா திருடனை உட்காந்து 2 சீரியல் பார்த்துருக்காங்க ஒரு வீட்டில். என்னாக்கா இப்படி ஆயிடுச்சா, இந்த பட்டி சாப்பிடுப்பான்னு சாப்பிட்டு ஓடும்போதே டிவியை தூக்கியிருக்கான், பிளக்க பிடுங்காமலே.
இந்த அம்மா கிளவி சொல்லி பாத்தியாடி டிவிக்குள்ளே டிவியை தூக்குற மாதிரியே காட்டுறாங்கடி. தூக்கிட்டு போயிட்டான் மொத்தமா. பார்த்தீங்களா, ஒரு வீட்டை திருட வந்தவன் திருட்டு போகிறப்ப மாட்டிட்டான். கிச்சனில் போய் அந்த அம்மா சமைச்ச சாப்பிட்ருக்கான், டப்புன்னு அங்கேயே உயிர் போயிட்டான். விவரம் தெரிய வேணாமா அவனுக்கு பாவம். அந்த காலத்து ஆண்களுக்கெல்லாம் ஏன் இன்னைக்கு உணவு பிடிக்க மாட்டேங்குதுன்னா பாருங்க சார், பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா பகல்ல நட்சத்திரத்தை பார்க்கலாம், கண் கூர்மை. வெந்தயம் சாப்பிட்டால் நொந்த இதயம் சரியாவதற்கு வெந்தயம். அகத்திக்கீரை, இந்த அகத்தை அழகா வச்சுக்கிறது. அதுக்கு என்ன சார் சொல்லுவோம்? சோத்து கத்தாழை கிடையாது சார், அது உள்ள இருக்க அந்த அல்வா மாதிரி பகுதியை எடுத்து எங்கள் ஊரில் நான் கண் கூட பார்த்துவேன். படுத்திருந்தவர் 60 வயசில் எந்திரிச்சு நடந்து ஓட ஆரம்பிச்சாரு. ஆக அது சோத்து கத்தாழை அல்ல, சுகத்து கத்தாழை, சுகத்தை தரக்கூடிய கத்தாழை. எல்லாம் கொரோனா காலத்தில் என்ன ஓடுனீங்க? இங்கிலீஷ் மருந்துங்க ஓடுனீங்க. சீரகத்தண்ணி குடி. ஐயோ காய்ச்சல் வந்துச்சா, சீரகத்தண்ணி குடி. ஏன் சீரகம் அதற்கு பேர். இந்த அகம் சீராக இருப்பதற்குத்தான் சீரகம். இதுக்கு மேலே சொன்னால் நான் ஏதோ சித்தத்துவ நிபுணர்னு நீ நினைச்சிருவீங்க. என்ன வரிசை அப்படியே போயிட்டார் இன்னைக்கு, வெந்தயம் நொந்தயம் அப்படியே போயிட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் இந்த வருஷத்தவே நம்ம பாசிட்டிவாக தொடங்கியிருக்கோம் சார். பெரம்பலூர் மக்கள் மாதிரி ஒரு பாசிட்டிவான மக்களை நான் பார்க்கல. காரணம் என்னன்னா, உத்தர திருவிழாவில் இடம் பத்தலைன்னு சொல்லி அடுத்தடுத்து சேரை போட்டு நகர்ந்து அடுத்த வீட்டில் போய் உட்காந்துருக்கீங்க. ஒரு வீட்டில் அவர் தம்பி இறங்கு தம்பி, என்ன காம்பவுண்ட் இடிச்சுட்டு போயிடாதுன்ற அளவுக்கு. இதுதான் சார், இதுதான் திருவிழான்னா இதுதான் திருவிழா. வெறுமனமே வெடி வெடிச்சு புத்தாடை உடுத்தி கொண்டாடுவது சார், இது அறிவு திருவிழா. இங்கே வந்திருக்கிற அனைவரும் அறிவாளிகள். இந்த அறிவாளி எண்ணிக்கை கூட வேண்டும். பாசிட்டிவாக இந்த 2026 தொடங்கியிருக்கும். அன்றைக்கெலாம் ஒரு அம்மா பாசிட்டிவாக தொடங்காமல் டக்குன்னு போய் சோசிட்டு, பாருங்க சாமி பேரன் திடீர்னு படியில் விழுந்துட்டேன், என்ன ஆச்சுட்டே தெரில. அதுக்கு இடறி விழுந்தால் படியை கொஞ்சம் சரி பண்ணி வைங்க. அவர் பெரட்டிட்டு சுக்கிரமேடு சூளமேடு பீளமேடு, என்ன சாமி எல்லாமே மேடை இருக்கு, எடுத்து பேசக்கூடாதுமா, சாதத்தை மாற்றி எழுதிட்டு போயிடும், அப்புறம் வகுத்தால் போயிடும். சரி சாமி சரி சாமி. ஏம்மா உனக்கு சுக்கிர திசை கொஞ்சம் கம்மியாக இருக்குமா, நீ ஒரு முறை என்ன செய்ய, ராமேஸ்வரம் போயிட்டு வா. வெட்டுக்குன்னு அந்த அம்மா சாதத்தை பிடுங்குச்சு. ஏம்மா என் சொந்த ஊரே ராமேஸ்வரம் தான் சாமி, அங்கே இருந்தேன் 10 ஆளுக்கு கிளம்பி வந்தேன். கொண்டா சார் சாரிம்மா சின்ன ஒரு ப்ராப்ளம். அது 2ஆம் பேஜில் கொஞ்சம் மங்களாக இருந்துச்சு எழுத்து. கண்ட திசை விளையிருச்சுமா. 7 சனி ஓடிட்டானே, 3ஆம் இடத்துக்கு ஓடிட்டான்ல, அந்த அம்மா ஓடுறதுக்கு தயாராகிடுச்சு. கொஞ்சம் எல்லாம் நல்லா இருக்குமா. எப்படியோ உடைய அழகான முகத்துக்கும் அன்பான குணத்துக்கும் உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை வருவியாமா. வெட்டுக்குன்னு அந்த அம்மா சாதத்தை பிடுங்குச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆச்சு. இது கிடையாது சார், உழைக்கணும். இங்கே முகங்களை பார்த்தீங்களா, நம்ம பெரிய தீரதரிசனங்கள்லாம் செய்யலை. அழகா இந்த ரசனை, நல்ல பேச்சாளர் வேண்டும் என்று எப்போது ரசிகர்கள் விரும்புவார்கள், நல்ல ரசிக்கக்கூடிய வேலை வேண்டும் என்று சொல்லி பேச்சாளர் விரும்புவார்கள். இந்த ரெண்டுமே இன்னைக்கு சரியாக பொருந்துனதுனால தான். ஏற்கனவே நான் பழசு போன தடவை பேசின பட்டிமன்றம் யூடியூப்பில் அவ்வளோ வரவேற்பு. நானே அதை ரசித்து பார்த்தேன். நிறையா பேர்கள், நிறையா அரசியல் பிரமுகர்லாம் பாராட்டியிருந்தாங்க. அப்படியாப்பட்ட ரசிகர்கள் நிறையா புத்தகத்தில் போயிருக்கேன். அதில் முதன்மையான மக்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றி சொல்லி, இப்பொழுது கோயில்பட்டி அன்னபாரதி அவர்கள் வாழ்வின் பொற்காலம் இன்றைய தலைமுறை தான் என்று பேச வருகிறார்கள். உங்களுடைய கரகோஷத்திலே வாங்க. நடுவர் அவர்களே ஆரம்பிச்சிட்டோமா சார்? இல்லைம்மா, நேரம் இன்னொரு உனக்கு நல்ல நேரம் காலைல 11:45 தான். ஊருக்கு போயிட்டு கூட நீ வரலாம். ஒரிஜினலாவே ஜோசியர் மாங்கன்னு வந்தாரு. அவர் பண்ருட்டிக்கு வரிக்கி ஊட்டிக்கு நொறுக்கி தறிக்கி பறிக்கிட்டு அவர் வாட்டுக்கு வந்தாரு. செத்துச்சு 10,500 ரூபா. ஆமா, அந்த டீமுக்கு 2 பயந்துட்டேன் நான் ஒரு நிமிஷத்துல. மற்ற மொழிகளை போல் இல்லை நம் தமிழ் மொழி, மற்ற மொழிகளை போல் இல்லை நம் தமிழ் மொழி, நம் உணர்வுகளோடு கலந்ததுதான் தமிழ் மொழி. வலிக்கையில் அ ஆ, வலிக்கையில் அ ஆ, சிரிக்கையில் இ ஈ, காரத்தில் உ ஊ, கோவத்தில் ஏ ஏ, மகிழ்ச்சியில் ஐ, ஆச்சரியத்தில் ஓ ஓ, வக்கணையில் ஔ, விக்கலில் என்று நம் உணர்வுகளோடு கலந்துட்டதுதான் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி என்று சொன்னால், அப்பேற்பட்ட சிறப்பான தமிழ் மொழியை வணங்கி, நடுவர் அவர்களே, ஒவ்வொரு ஊர் மக்களும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. இப்ப மேடையிலே பாருங்க, நீங்க மதுரைக்காரரு, நான் கோவில்பட்டி, திருநெல்வேலி, இங்க தூத்துக்குடி, இங்க ஈரோடு, திருச்சி. என்ன ரேஷன் கார்டு கொடுக்காம வந்துட்ட? அவர்தான் அந்த ஊருன்னு சொல்லிட்டோம்ல. இல்ல சார், ஒவ்வொரு ஊர் மக்களும் ஒவ்வொரு விதமா ரசிப்பாங்க. சரி,
இப்ப பாத்தீங்கன்னா மதுரை மக்கள் மணக்க மணக்க ரசிப்பாங்க. ஓஹோ, ஏன் பெர்ஃபியூம் அடிச்சு விடுமா? திருநெல்வேலி மக்கள் திணற திணற ரசிப்பாங்க. திருச்சி மக்கள் தெரிச்சு ரசிப்பாங்க. நீ இன்னைக்கு பேமெண்ட் இழந்துட்டு போறேன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி கொஞ்சம் திருதர்னு முழிப்பான்னு சொன்னா கூட ஒரு மீனிங் இருக்கு. திணற திணற ரசிப்பாங்களா? ஐயா கோப்படாங்க உட்காருங்க. பட்டக்குன்னு எந்திரிச்சு என்னையா, ஏன்னா அவர் திருநெல்வேலிக்காரு. நான் எனக்கு திணற திணற எங்க ரசிச்சேன். நானே திருநெல்வேலி போனதான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க. கோயம்புத்தூர் மக்கள் கொஞ்சி கொஞ்சி குழந்தைத்தன்மையா ரசிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு சென்னை மக்கள் செழிக்க செழிக்க ரசிப்பாங்க. ஆனா பெரம்பலூர் மக்கள் தாங்க ஒரு புத்தக திருவிழாவில கூட பெருமை மிகுந்து ரசிப்பார்கள் என்று சொன்னால், சொன்னீங்களா பாத்தீங்களா, சொன்ன உடனே கைத்தட்டல் வருதுங்க. பெரம்பலூர் மக்கள் பெருமையாக ரசிப்பான்னு முடிஞ்சு வச்சு மதுரைக்காரர் மணக்க மணக்க பேசுவார். வந்து அங்க உண்மையிலேயே திருநெல்வேலிக்கார் திணறிட்டார். நடுவர் அவர்களே, இப்ப நான் ஒண்ணு சொல்றது கரெக்ட், நான் மட்டும் கீழ இருக்க ஆடியன்ஸ் கைத்தட்டல் கொடுங்க. ரெண்டு ஆம்பளைங்க கூடி பேசுனாங்கன்னா ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு அர்த்தம். ரெண்டு பொம்பளைங்க கூடி பேசுனாங்கன்னா ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு அர்த்தம். வந்துருச்சு சார். நீங்க ரெண்டு பேரும் கூடி பேசுமே நான் நினைச்சேன். இதுதான் சார், நீங்க அவங்க கரெக்டா சொன்னாங்க பாத்தீங்களா. ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு சண்டை வந்தா என்ன ஆகும்? என்ன சண்டை காணாம போகும். பொம்பளைக்கு ஆம்பளைக்கு சண்டை வந்தா ஆம்பளை காணாம போயிடுவான். பெண்களுக்கும் பெண்களுக்கு சண்டை வந்தா ஊரே காணாம போயிடும். அப்படி சொல்ற, ரெண்டு வீட்டுக்காரன அறுவாடு ஓடிக்கிட்டு இருப்பேன். சார், நான் இவள் நேரம் என்ன உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தேன். என்ன? உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை சார். சொன்ன உடனே என்னுடைய பெரம்பலூர் ரசிகர்கள் எப்படி கைத்தறல் கொடுப்பாங்க பாத்தியாங்க சார். அதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே கைத்தறல் அந்த அக்கா கொடுக்குறாங்கன்னா என்ன, அவசரமா வீட்டு வேலைக்கு போறாங்க, அதான் டக்குன்னு தட்டி விட்டு போயிடும். நடுவர் அவர்களே, கோட் ஷூட்டை வேற இன்னைக்கு புதுசா வேற போட்டுட்டு வந்திருக்கிறீங்க. அதற்காகவே கண்டிப்பாக நம்ம வாழ்த்தணும். இவள் நேரம் அந்த கால தலைமுறைன்னு பேசினாரா, நடுவரை வாழ்த்தி ஒரு 2 வரி வாழ்த்தினாரா. ஆனா யங் ஜெனரேஷன் அன்னலட்சுமி முகத்தை பாருங்க. நீங்களா அப்புறம் 4 மாத்திரை போட்டு உட்காந்தீங்க. ஐயோ மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க சார், கொஞ்சம் வேகமா பட்டிமன்றத்தை முடிங்க சார், டக்கு நான் முடிஞ்சிடும் போல. அப்படி நடுவர்ல இந்த கால ஜெனரேஷன் நாங்க வாழ்த்துறோம் சார். கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க சார். அவ்வளவுதான் மொத்த கைட்டே. என்ன உங்களை கூட்ட வந்து நிமிர்ந்து உட்காருங்க, என்ன எக்ஸ்ரே எடுக்க போறீங்களா? என்ன டாக்டர் கூட இந்த பாடு வருத்தலையே. ஏன் ஓப்பனா நீங்களே சொல்றீங்க? மதுரை மண்ணின் மைந்தனே, ஓஹோ, நகைச்சுவையின் கர்ணனே, ஐயோ, பட்டிமன்றத்தின் முடிசூடா மன்னனே. என்ன பேசினா உனக்கு 2800 ரூபா தான் இன்னைக்கு சம்பளம். நீ கர்ணனை கொண்டு வா, அங்க யாரவனை துரியோனோட கொண்டு வா, 100 ரூபா எக்ஸ்ட்ரா வர வாய்ப்பு இல்ல. எனக்கு நானே வாடகை சைக்கிள் தான் வந்தேன். எனக்கு பேமெண்டே சத்தியமா வேண்டாம். உண்மையிலே டிஆர்ஓ சார், மாவட்ட ஆட்சியர், பேமெண்டே இன்னைக்கு 10 ரூபாய் வேண்டாங்க. பெரம்பலூர் பக்கத்துல ஒரு 10 சென்ட் இடத்த மட்டும் என் பேர்ல எழுதி வைங்க போதுங்க. பக்கத்துல எனக்கு 6க்கு 2 எழுதி வைங்க, நானே போய் படுத்துக்கிறேன். என்ன வர்றவங்க எப்படி பேசுறேன் சார்? அப்படிதாங்க எல்லா ஊர்லயும் 10 சென்ட் வாங்கி போட்டுருக்கிறோம். நடுவர் அவர்களே, உங்களை வாழ்த்தி கவிதை சொல்லிட்டு இருந்தேன். பட்டிமன்றத்தின் முடிசூடா மன்னனே, நகைச்சுவையின் கர்ணனே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. ரொம்ப நன்றிங்கம்மா. என்ன சார், சந்தோஷம் தான் உண்மையிலேயே சார். உண்மையில ஒரு புத்தக திருவிழாவில் என்ன அழகான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறீங்க. வாழ்வின் பொற்காலம் அன்றைய தலைமுறையா இல்லாட்டி புதிய தலைமுறையா பழைய தலைமுறையான்னு கேட்டிருக்கிறீங்க. 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாகி விட முடியாது. 10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாகி விட முடியாது. ஆனால் 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள், நீங்கள் 11வது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னா அதுதான் புத்தகம். சில புத்தகங்கள் படிக்க சொல்லும், சில புத்தகங்கள் உழைக்க சொல்லும், சில புத்தகங்கள் வாழ சொல்லும், சில புத்தகங்கள் வாழ்ந்ததை சொல்லும், சில புத்தகங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும், சில புத்தகங்கள் ஆக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை பெரம்பலூர் ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் மதுரை முத்து குழுவின் சார்பாக ஒரு பெரிய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, யார் அழகு, யார் அழகு? மதுரை முத்து சார் நீங்க அழகா? இல்லை. பேசிட்டு இருக்கிற அன்னபாரதி நான் அழகா? எவ்வளவு வரி அழகா இருந்தாலும் உங்க ஆதார் கார்டு போட்டா பார்த்தா தெரிஞ்சு போயிடும். உங்க வயசு என்ன, கண்ணு கன்னியாகுமரி எடுக்கும், வாய் வத்தலங்குள்ள எடுக்கும், மூக்கு மூணாறுல 3 பிஞ்சு கிடக்கும். நம்ம படத்தை பார்த்து அதிர்ச்சியானது நம்ம தான். ஒரு வார்த்தை தானே சொன்னேன், ஆதார் கார்டு வரைக்கும் போயிட்டீங்க. நகைச்சுவை நிறைய 450 நகைச்சுவை வச்சிருக்கேன் மேடம். யார் அழகு? த யங் ஜெனரேஷன், இன்றைய இளம் தலைமுறை. நாடன் சூர்யான்னு ஒரு எழுத்தாளர் அழகா எழுதியிருக்காரு. யார் அழகு? கருப்பு அழகா,
சிவப்பு அழகா, மாநிறத்தில் அழகா? இல்லங்க. எங்க அழகு இருக்கிறது தெரியுமா? சிரிப்பில் இருக்கிறது. அதுதான் முகத்தில் அழகு அப்படின்ட்டு அழகான ஒரு வார்த்தை இருக்குன்னா, அப்படி சிரிப்பு மருத்துவராக இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, இன்றைக்கு இந்த கால தலைமுறைனா வாழ்க்கைன்னா என்னங்க? வாழ்க்கைனா என்ன? இருக்கும் வரை ஆஸ்தி, இறந்த பின் அஸ்தி, இடையில யாரு ஒஸ்தி என போட்டுக்கொள்கிறோம் குஸ்தி. சொன்னோன கைத்தடல் வருது யங் ஜெனரேஷன் கப்பிள்ஸ். அடுத்த பாயிண்ட்டுக்கு போக வேண்டியதான். இல்லாட்டி குஸ்தி மஸ்தின்னு அதுக்குள்ளே சுத்திட்டீங்கன்னா இல்லங்க. வாழ்க்கைனா என்ன? கழுத்துல டை கட்டிட்டு ஸ்கூலுக்கு போறதுல ஆரம்பிச்சு, கழுத்துல டை கட்டிட்டு ஸ்கூலுக்கு போறதுல ஆரம்பிச்சு, மண்டையில டை அடிச்சுட்டு வேலைக்கு போறதுல முடியுதுங்க வாழ்க்கை. அவ்வளவுதாங்க. இன்னும் சொல்ல போனா சுருக்கமா வாழ்க்கை என்பது என்னன்னா, என்ன சார் ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சிட்டீங்க? ஏன்னா இது சாதாரண பாயிண்ட் கிடையாது. இது சொல்லுவோமா என்ன நானே யோசிக்கிறேன்னா, சொல்லுங்க சார். சந்தனத்தையும் குங்குமத்தையும் பொட்டாக வைப்பதற்கும் போட்டோவில் வைப்பதற்கும் உள்ள வித்தியாசம் தான் வாழ்க்கை. ஆஹா, இன்னும் சொல்ல போலாம், வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும்? நம்மள மதிக்கிறவங்கள ஹார்ட்லயும், நம்மள மிதிக்கிறவங்கள மியூட்லயும் போடுங்க, வாழ்க்கை கியூட்டா இருக்குங்க. அதுதான் இந்த கால தலைமுறை சொல்றோம். அந்த காலத்துல டென்ஷன் டென்ஷன், பிபி பிபி. இந்த காலத்துல புதிய புதிய சிந்தனைகள் யோசிச்சுட்டே இருக்கிறாங்களாங்க. நாலடியாரோட ஒரு வரிகளை சொல்றேங்க. பல கற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம், பல கற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம், அழற்கதிர் ஞாயிறை கைக்குட்டையும் காக்கும், சில கற்றார் கண்ணு முழவாம், பல கற்றாருக்கு அச்சாணியானதொரு சொல். என்ன அர்த்தம்? நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, அந்த கால பெரிய விஷயங்கள் உண்மையிலேயே நான் உங்களை தலை வணங்குகிறோம். ஆனா சில கற்றவர்களுக்கு, சில சிறிய விஷயங்கள் கற்றவர்களுக்கு கூட நீங்க காது கொடுத்து அவங்க சொன்ன விஷயத்த கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அச்சாணி மாரி மிகப்பெரிய அன்னதார் சொல் அப்படின்ட்டு நாலடியார்ல அழகான வார்த்தைகள் இருக்கு. அந்த விஷயத்த தான் சார் நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். உணவு சரியில்லை, மருத்துவம் சரியில்லை அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப சொல்லல் என்று சொன்னான் வள்ளுவன். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின்னா என்ன அர்த்தம்? பசிக்கும் போது சாப்பிடாம இருந்தாலும் தப்பு, பசிக்காத போது சாப்பிட்டாலும் தப்பு. ஆனா இன்னைக்கு அதை நான் செய்யறோமா இல்லையா? இங்க உள்ள திருமணமான ஆண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கல்யாணமான ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். என்ன இவ்வளவு சோகமா கை தூக்குறீங்க? ஆச்சுன்னு தூக்குறாரு அவர்லாம் தான். எனக்குலாம் ஏன் ஆச்சுன்னே தெரியல சார். ஏங்க அந்த பச்சை சட்டை போட்ட தாத்தாவுக்கு இன்னுமா கல்யாணம் ஆகல? அவர்லாம் மறந்துட்டார், அதை நீ ஞாபகப்படுத்தணும். சரி பரவாயில்ல. திருமணமான ஆண்கள் கிட்ட கேட்கிறேங்க, இன்ற கால தலைமுறை மனைவியோட சமையலை நீங்கள் பாராட்டுகிறீர்களா? நான் பாராட்டுவேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். நாக்கு செத்து போச்சு அவருக்கு. தயவு செய்து சொல்ற, இனிமே யாராவது பாராட்டாட்டி, அந்த கால ஜெனரேஷனும் இந்த கால ஜெனரேஷனும் யாரு இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த புக் ஃபேர் முடிஞ்ச உடனே உடனடியாக வீட்டுக்கு போய் நைட்டே போய் உங்க ஒய்ஃபோட சமையலை பாராட்டிருங்க. ஏன் தெரியுமா? சமீபத்தில் நியூஸ் பாத்தீங்களா? உத்தரப்பிரதேசத்துல மனைவி வைத்த முட்டை குழம்பை பாராட்டதால் கணவனை நாக்கை கடுத்து துப்பிய மனைவி. அதுக்கு அதே பரவாயில்லதான். ஏன்னா மொத்தமா உசுறு போறதுக்கு நாக்காச்சு போச்சே. உண்மையிலேயே ஏன் யாருமே பாராட்டுறது தெரியுமா? சமைச்சா தானே. புறாமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது எவன் அப்படி பாராட்டுவான்? என்னங்க ஒரு அம்மா அப்படிதான் பையன்கிட்ட சொல்றது, டே கட்டிக்கு போற பொண்ணு கிட்ட உனக்கு சமையல் தெரியும் சொல்லாதுடா, அப்புறம் ஆயுசுக்கும் நீ தான்டா சமைக்கணும். பதிலுக்கு அவன் சொன்னான், போமா சமையல் தெரியும் சொல்லிதான் அந்த பொண்ணு ஆல்ரெடி கரெக்ட் பண்ணியே வச்சிருக்கேன் அப்படின்னா. ஆனா உண்மையில இன்னைக்குள்ள ஆண்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன். பெண்களுக்கெல்லாம் யாரை பிடிக்கும் தெரியுமா? ஒரு காலத்துல சண்டை வந்துச்சுன்னா, கணவனும் மனைவிக்கும் சண்டை வந்துச்சுன்னா சமாதானம் பண்ற புருஷனை தான் பெண்களுக்கு பிடிக்கும். இன்னைக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? எந்த ஆண்மகன் கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் பண்றானோ அந்த கணவனை தான் இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொன்னா. ஏன் சமைக்கிறான் தெரியுமா? அவன் பிழைக்க தெரிஞ்சவன். என்ன அவனா சமைச்சு தன்னை காப்பாத்துக்கிறான்ப்பா. ஒரு விஷயத்தை இடைமறித்தலுக்கு மன்னிக்கணும். எல்லாரும் மனைவிக்கு பிறந்த நாளுக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க? சாரி, மோதிரம், சேலை. ஆமா சார். ஆச்சரியப்படுவீங்க, எங்க மதுரையில் ஒருத்தன் மனைவிக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தான் தெரியுமா? 4 அடி நீளத்துல சௌரி முடி கொடுத்தான். பட்டக்குன்னு வாங்கி கட்டப்பில வச்சு, என்னங்க இதை போய் கொடுத்துருக்கீங்க, இது எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் சொல்றது? மித்த கிஃப்டெல்லாம் இன்னொருத்தையும் செய்யறதுமா, இந்த கிஃப்டை நானே செஞ்சேன். என்ன சொல்றீங்க? உன் சாப்பாடுல இருக்கிற ஒவ்வொரு முடியா எடுத்து எடுத்து நானா நூலில் கட்டினமே உட்காந்து. அப்படின்னா அவன் எவ்வளவு வகுத்தச்சல் ஆயிருக்கான்.
சார் நான்லாம் அதனாலதான் அவன் பாராட்ட முடியல. இல்ல என்ன பார்க்கும் பொழுது அன்னபாரதியை பார்க்கும் பொழுது நான் நல்லா சமைக்கிற பொண்ணு மாதிரி தெரியுதுன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். என்னங்க இவ்வளவு ஓட்டு கம்மியா இருக்குங்க? இல்ல அந்த 5 பேர் தூக்கணும் யாரு தெரியுமா? தமிழ் தெரியாதவங்க. இல்லாட்டி அந்த 5 கை தூக்கம் உனக்கு கிடைச்சிருக்காது. இல்ல நான் உண்மையிலே சார் சொன்ன மாதிரி பிக் பாஸ் வீட்ல கூட நான் போய் சமைச்சேன். பூண்டு குழம்பு வச்சேன், மட்டன் குழம்பு வச்சேன் மேடம். அது மட்டமான குழம்புன்னு வெளியேற்றிட்டாங்க. நான்லாம் சமைக்க ஆரம்பிச்சா சாம்பார் வச்சா மணக்கும் சார். ஏன்னா பெர்ஃப்யூம் அடிப்பாங்க அடிச்சு. என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், மாமா நான் ஒருவேளை ஊருக்கு போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார், சாப்பாடு கிடைக்குதுடி சாப்பாடு, மனுஷனுக்கு நிம்மதி தாண்டி முக்கியம், நீ தாராளமா போயிட்டு வாடி அப்படிங்கிறாருங்க. அப்படி செய்யாதீங்க. மனைவியோட சமையலை பாராட்டுங்க. பாராட்டுனாலே போதும். அவ்வை பாட்டி அழகா சொல்லியிருப்பா, நேசனை காணாவிடத்தில் நெஞ்சார வேதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அவ்விடத்தே, வாச மனையாளை பஞ்சனையில், மைந்தர் தம்மை நெஞ்சில், வினையானை வேலை முடிவில் பாராட்டணுமா. என்ன அர்த்தம்? நேசனை காணாவிடத்தில், ஃப்ரெண்டை இருக்கும் போதும் பாராட்டலாம், இல்லாத போதும் பாராட்டலாம். நேசனை காணாவிடத்தில் நெஞ்சார வேதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அவ்விடத்தை. ஆசானா யாரு? ஆசிரியர். ஆசிரியர்கள் எந்த இடத்திலும் பாராட்டலாம். ஆசிரியருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் இருந்த இடத்துல இருந்தே கொடுக்கலாங்க. ஆசானை எவ்விடத்தும் அவ்விடத்தை, வாச மனையாளை பஞ்சனையில் பாராட்டணும். கணவன் மனைவி இருவரும் அமைந்து சேர்ந்து இருக்கும் பொழுது மனதார பாராட்டணும். மைந்தர் தம்மை நெஞ்சில், மகனையோ மகளையோ மனசுக்குள்ளே பாராட்டிக்கணுமா. வெளியில சொன்னா அப்பாவே நம்மள பாராட்டிட்டாரு அசால்ட்டா இருந்துருவானா. மைந்தர் தம்மை நெஞ்சில், வினையானை வேலை முடிவில், நம்ம கீழே வேலை பார்க்கறவங்கள அந்த வேலை செய்து முடித்ததுக்கு அப்புறம் அவனை பாராட்டணும். அவ்வை பாட்டி அன்னைக்கே சொல்லியிருக்கிறாளே, அதை இன்று செய்கிறீர்களா அப்படின்னு தாங்க நாங்க கேட்கிறோம். எவ்வளவு விஷயங்களுக்கு இருக்கு தெரியுமா சார்? இன்னைக்கு உண்மையிலே அந்த கால தலைமுறை பெண்கள் எடுத்துக்கோங்க. ஒரு காலத்துல பெண்கள் எப்படிங்க இருந்தாங்க? அடுப்பங்கரையே கதிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அடுப்பங்கரையில இருந்து ஆகாயத்துல விமானம் ஓட்டுற வரைக்கும் என் பெண் சாதித்துக் கொண்டிருக்கிறாளே. வாழ்வின் பொற்காலம் பழைய தலைமுறையா புதிய தலைமுறையா? இன்னைக்கு மாவட்ட ஆட்சியாளர் ஒரு பெண், அவர்களுக்காகவே ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாமாங்க. ஒரு சிங்க பெண்ணா உட்கார்ந்து இருக்கிறாங்களாங்க. யோசிச்சு பாருங்க. சுனிதா வில்லியம்ஸ் ஒரு பெண், 1 நாள் 2 நாள் இல்லங்க, கிட்டத்தட்ட 286 நாட்கள் விண்வெளியில போயிட்டு அந்த பூமியில கால் பதிச்சிருக்கான்னா அந்த சிங்க பெண்ணுக்கு ஆண்களும் சேர்ந்து கைத்தல் கொடுக்கலாம். அதோட மட்டும் இல்லாம இந்த புத்தக திருவிழாவுக்கு ஏற்ற விஷயத்த சொல்றேன். சுனிதா வில்லியம்ஸ் ஒவ்வொரு முறை விண்வெளிக்கு போகும்போது பகவத்கீதை புத்தகத்தை தன்னுடைய கையோடு எடுத்துட்டு போவாங்க அப்படின்ட்டு சொன்னா, அப்படிப்பட்ட பெருமை மிகு பெண்கள் இருக்கக்கூடிய தேசம் புதிய தலைமுறை. நீங்க சொல்லணுமா இல்லையா? இன்னைக்கு பெண்கள், இன்னைக்கு நாங்க நாசாவுக்கு போறோம் சார். நாங்க நாசமா போறோம், அவ்வளவுதான். அதாவதுமா என்ன சார் நல்லா சொன்னீங்க, நான் ஏத்துக்கிறேன். சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் 286 நாள் விண்வெளிக்கு போனதை எல்லா நியூஸ் பேப்பர்லயும் போறீங்க, தொலைக்காட்சியில போறீங்க, காணொலி வருது, யூடியூப்ல வருது, சைக்கிள் டிப்ல வருது, இன்ஸ்டாகிராம்ல வருது, சாலிகிராம்ல வருது. சாலிகிராமா? பெண் அவங்க 286 நாள் போனது எல்லா டிவிலையும் போறீங்களே. 3 ஆம்பளை வவா குஞ்சு மாதிரி கூட போனானே, ஏதாவது ஒரு நியூஸ்ல ஓரஞ்சாரமா போட்டீங்களா சார்? அவர் வேறு பில் மோர், கடைசியில் பாலை ஊத்தி படுக்க வச்சுட்டீங்க. நான் இந்த இடத்துல கேட்டே ஆகணும். உலக பெண்கள் தினம் என்னைக்குங்க? மார்ச் 8 இப்ப சமீபத்துல வரப்போகுது. ஆனா இன்றைக்கே ஒரு பெண்கள் தினமாகவே இருக்குது அப்படின்னு சொன்னா மாவட்ட ஆட்சியர்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். பெரம்பலூர்ல சீக்கிரமே பெண்கள் தினம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். ரெட்டை விழா சார். ஆனா மார்ச் 8 பெண்கள் தின விழாவுக்கு அன்னைக்கு ஒரு காலேஜ்ல என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க சார். பாவம் அந்த காலேஜோட சூழல். ஐயா சிறந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், இதுக்கு கைத்தட்டல் வேற நீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பெண்கள் மோட்டிவேட் தான் பேசுவாங்க, நீங்க மோட்டிவேட் பேசுறீங்க, ஆச்சரியம். உங்களுக்கு மட்டும் ஒரு கேங் கைத்தட்டல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, என்னன்னு தெரியலையே. 7000 ரூபாய் செலவு பண்ணி கூட்டு வந்திருக்கேமா, காலைல 7 மணிக்கு மெசேஜ் பண்ணி வந்துருங்க சார், அங்கங்க வகுத்த வலி நெஞ்சு வலின்னு எங்கிட்ட போயிடாங்க, இல்ல தம்பி ஒரு வேலை இருக்கு வந்துருங்க சார் அப்படின்னு. சார் 7500 அங்கே பேசாம மேடையில இருக்கிறதோட கீழே போய் நம்ம கைத்தட்டல் கொடுத்துடலாம் போல. ஆனா மார்ச் 8 பெண்கள் தினக்கு அவசரமா நான் கிளம்பிட்டு இருந்தேன். இதே கேள்வியை என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். சரி நான் பெண்கள் தினம் மார்ச் 8 நீங்க சொல்றீங்கல்ல, ஆண்கள் தினம்னு ஒண்ணு இருக்கு, யாருக்காவது தெரியுமா? யாராவது கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா முத்து சார் தங்கள் கையில இருக்கிற தங்க காப்பை படார் என்று இந்த மேடையில் கழட்டி கொடுப்பார். ஏற்கனவே 7000 இழந்தது இல்லை நானு. யாருக்கும் கவலைப்படாதீங்க சார், யாருக்கும் தெரியாது. ஆண்கள் தினம் என்னைக்கு? எங்களுக்கு தினம் தினம் ஆண்கள் தினம் தான். என்னைக்கு ஆண்கள் தினம்னா நவம்பர் 19 தான் ஆண்கள் தினம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணோட திறமைக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அத்துணை ஆண்களுக்கும் பெண்கள் சார்பாக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க இந்த இடத்துல. ஆனா இதே கேள்வி என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். மார்ச் 8 அவசரமா கிளம்பிட்டு இருக்கும், மாமா பெண்கள் தினம் என்னைக்கு ஆண்கள் தினம் அப்படின்னு இதே கேள்வியை கேட்டேன். மனுஷன் ஒத்த வார்த்தை திரும்பி என்னைய பார்த்து சொன்னார், என்னைக்கு நீ கோச்சிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறியோ
அன்னைக்குதான் ஆண்கள் தினம்னு சொல்லிட்டாரு, அதுக்கும் 4 பேர் அஹான்னு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? ஒரு காலத்தில் சிற்றுண்டு செய்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு செயற்கைக்கோள் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். மெட்டி அணிந்த கால்கள் எல்லாம் இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓட்டி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சொன்னா, இன்றைக்கு பெண்கள் ஒரு காலத்துல அங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா பழமொழி? ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா உன் பிள்ளை தானா வளரும். ஆனா ஒரு பெண் பேச்சாளராக மேடையில நான் பதிவிடுது என்ன தெரியுமா? ஆண் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தால் என் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக வளரும் அப்படிங்கறதாக நான் பதிவிட்டு இருக்கேன். ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்க? பொம்பளை பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்க்கணும், பொம்பளை பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்க்கணும். நான் சொல்றேங்க இன்னைக்கு மேடையில பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதை விட, பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதை விட ஆண் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி வளருங்க. என்னுடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கும். இன்னைக்கு நல்லா படிக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள யங் ஜெனரேஷன் 80s கிட்ஸ் மட்டும் ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். 1980 தலைமுறை ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். பரவாயில்ல. 90s கிட்ஸ் ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். 2K கிட்ஸ் அவங்களும் வந்திருக்காங்களா? பரவாயில்ல, இவ்வளவு 2K கிட்ஸ். இந்த 80s 90s 2K கிட்ஸ்லாம் என்ன வித்தியாசம்? அழகா இருந்தா அதான் 2K கிட்ஸ், அழகா இருக்கிறான். அறிவா இருந்தா 80s கிட்ஸ், அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அதுதாங்க 90s கிட்ஸ் அப்படின்ட்டு சொன்னா பாத்தீங்களா சார்? உங்க அணி நல்ல அணிதாமா. ஏன் சார்? அதுல மாற்று கருத்து ஒண்ணும் இல்ல. ஆனா உண்மையிலேயே அன்னலட்சுமிலாம் என்ன ஜவுளி கடைக்குள்ள போறாங்க வர்றாங்க. சரி, திருச்சியில ஜவுளி கடை போறாங்க வர்றாங்க. 3 மாசமா அந்த கடைக்காரனுக்கு கோவம். மேடம், எதை நீங்க பட்டிமன்றத்தில் பேசின்றதுக்காக நான் கொஞ்சம் பொறுத்து போனேன். தினம் வரீங்க, 400 சேலையை பிரட்டுறீங்க போயிடுறீங்க, 400 சேலையை பிரட்டுறீங்க போய் நீங்க ஒரு நாள் கூட சேலை எடுத்துட்டு போறத நான் பார்க்கவே இல்லை. இவங்க நீ பார்க்கலன்னு சொல்லு, நான் தினம் எடுத்துட்டு தான் போறேன். நீங்க உங்க அன்னைக்கு நீங்க வலிமையா பேசுறீங்க. தயவு செய்து அன்னலட்சுமி மட்டும் அப்படி சொல்லாதீங்க சார். உண்மையிலே இந்த இடத்துல அன்னலட்சுமி வீட்டுக்காரருக்காக ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. நான் இந்த இடத்துல சொல்றேன் சார், கார்ல இருந்து நம்ம இறங்கி இந்த மேடைக்கு வர எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம் கூட ஆகும்? 2 செகண்ட் ஆகுமா? 2 செகண்ட்ல அன்னலட்சுமி வீட்டுக்காரர் புளுக்கு 10 தடவை வீடியோ காலுங்க அவங்களுக்கா? ஆமா. என்ன ஆச்சரியம், நான் ஷாக் ஆயிட்டேன். ஏன் கட்டப்பை ஆகலையா? ஐயோ முடியல. என்னம்மா இவ்வளவு பாசமா உன் மேல? ஆச்சரியமா இருக்குமா, எப்படி இவ்வளவு பாசமா அப்படின்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு. அன்னலட்சுமி வீட்டுக்காரருக்கு சின்ன பிள்ளையில அவங்க அம்மா நிலாவை காமிச்சு சோறு ஊட்டி பழகிட்டாங்களாங்க. இந்த நிலாவை பார்த்தா தான் அந்த மனுஷன் வீட்டுல சோறே திங்கிறாரு அப்படின்னு சொன்னா பாருங்க, அந்த நிலா எந்திரிச்சு நிக்குதுங்க. இதான் இந்த கால தலைமுறை. அவங்கதான் ஒரு நகைச்சுவை சொல்றாங்க, நீ என்ன ஈரோடு ஈமுக்கோழி மாதிரி. ஆனா என்ன சார் இது ஒரு லாஜிக் சார். எப்பவுமே பாராட்டுகிற பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கும். வீட்டில் அப்படி செய்யுங்க தயவுசெய்து. உங்க வீட்டுக்காரம்மா எங்கேயா இருக்கும்போது உங்களுக்கு போன் பண்ணி, இதனால இடையில டிப்ஸ் சொல்றோம். வெறுமனே பட்டிமன்றம்லாம் வச்சுட்டு உங்களுக்கு ஆண்களுக்கு உதவும். கண்டிப்பா. எங்கேயா நீங்க வெளியூர்ல இருக்கும்போது உங்க சம்சாரம் எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க சொல்லுங்க, எங்க இருக்கீங்க, அதை சடனா நீங்க குறைக்கலாம். எங்க இருக்கீங்கன்ற போது ஏய் கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாரு, ஓ மனசுல தாண்டி இருக்கேன். 5 நாளைக்கு ஐரமன் குழம்பு கிடைக்கும். இது இவங்க கைத்தறல் பார்த்தா நாளைக்கு விட்டு போய் போட்டுருவாங்க போலயே. எங்க இருக்கு, எங்க இருப்பேன் அப்படின்னா கருவாட்டு குழம்பு கூட நீ கண்ணுல பார்க்க முடியாது. இதுதான் சின்ன ஒண்ணுனா சின்ன விஷயம் கேட்கலாம். அன்னலட்சுமி, நாளைக்கு 3 மணிக்கு மழை வருமாமா? இவங்க ஒண்ணு ஏங்க நானும் வானிலை அறிவிப்பாளரா, நான் பேச்சாளருங்க. நாளைக்கு 3 மணிக்கு மழை வருமா? என்னை பத்தி ஏன் கேட்குறீங்க? மழை வர்றது மயிலுக்கு தெரியாதா? இது கொஞ்சம் ஓவருது. ஏனியா இருந்தாலும் நான் எதிர்ப்பேன் சார், வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா சின்ன அன்பு சார், சின்ன அன்பு சார். நீங்க அன்னலட்சுமி சொல்றீங்க, என் வீட்டுல எடுத்துக்கோங்க சார். இன்னைக்கு வரைக்கும்ங்க கரெக்டா 12 மணி 1 மணி, இப்ப வெயில் காலம் வரப்போகுது, 12 மணி 1 மணி 2 மணி ஆனாலே போதுங்க. என் வீட்டுக்கார் பாரதி உள்ள போ, பாரதி வீட்டுக்குள்ள போன்னு அனுப்பிச்சு விட்டுருவாரு சார். ஏன் மாமா, ஏன் வெயில் வந்தாலே வெயில்ல நிக்கே விட மாட்டேங்க, உள்ள போன்னு அனுப்பிச்சு விட்டுருங்க ஏன்னு கேட்டேன். என்ன தெரியுமாங்க சொன்னாரு? நான் 60 கிலோ ஐஸ்கிரீமாங்க, ஒருவேளை உருகிட்டேன்னா. சார் ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேடைக்கு வந்து டீ கொடுத்தாருல, இந்த டீயை கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கு பதில் பால்டாயில் கொடுங்க சார். எவ்வளவு ஒரு பட்டிமன்றம் முடிச்சு போங்க, எவ்வளவு சார். அதெல்லாம் இந்த கால தலைமுறைட்ட இருக்குதுங்க. அந்த காலத்துல வதவதவதன் 12 பிள்ளைய பத்திங்க நாங்க ஓகே, அதெல்லாம் நல்ல அழகான ஆரோக்கியம் பண்பு எல்லாம் இருந்துச்சுங்க. ஆனா பாராட்டும் குணம்,
நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு என்று சொன்னான் வள்ளுவன். எவ்வளவு விஷயமா இருந்தாலும் ஒரு சின்ன பாராட்டு போதுங்க, மிகப்பெரிய இமாலய சாதனைக்கு அவங்களை கொண்டு போய் நிறுத்தும். இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும் தெரியுமாங்க? வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும், வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும், முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் இருந்தா அப்பொழுதுதான் அந்த இல்லம் சொர்க்கமாகும் அப்படின்னு சொன்னான். இன்றைக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமாங்க சார்? உண்மையிலே எவ்வளவு இந்த கால தலைமுறை எழுதுற பேப்பர் திருத்துற விஷயத்தை நீங்க சொன்னீங்க தெரியுமா சார்? எருமை மாடு எதற்கு பயன்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின். பையன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமாங்க? எருமை மாடு பால் தர பயன்படுவதை விட என் பெற்றோர்கள் என்னை திட்டுவதற்காகத்தான் அதிகம் பயன்படுகிறது. எப்படி எழுதி வச்சிருக்கான் தெரியுமா? டாக்டர் ஆகி ஊசி போட போறியா இல்ல வக்கீல் ஆகி கேஸ் போட போறியான்னு சொன்னாம் பாரு ஒத்த வார்த்தை. நான் யூடியூபர் ஆகி கொளுத்தி போட போறேன் காண்டான். டே ஆன்லைன் கேம் விளையாடாதடா, ஒரு நாள் ஜெயிப்ப ஒரு நாள் தோப்ப அப்படிங்கிறேன். அதனாலதான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விளையாடுறாங்கிறான். அப்ப புதிய புதிய சிந்தனைகள் இந்த கால தலைமுறைக்கு இருக்குதா இல்லையா சார்? நான் முத்துக்குமார்களுடைய ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிட்டேன் நேரத்தின் அருமை கருதி. அழகான ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாரு. மழை பெய்யாத நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் திலகவதி டீச்சர். உங்களுடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் பொருந்தும். இந்த கவிதையை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. மழை பெய்யாத நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் திலகவதி டீச்சர் வகுப்பின் முதல் நாளன்று முன்பொரு முறை எங்களிடம் கேட்டார், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னாக போறீங்க? முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டு தராத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்று சொன்னார்கள் கோரஸாக. இன்று கல்யாணம் முடிந்து குழந்தைகள் பெற்று கூந்தலில் செருகிய சீப்புடன் குழந்தைகளை வழி அனுப்பும் வனிதாவையும் கவிதாவையும் எப்போதாவது பார்க்க நேரிடுகிறது. இன்ஜினியர் ஆவேன் என்று சொன்ன எல் சுரேஷ்குமார் பாதியில் கோட்டம் எடுத்து பட்டுத்தண்ணி நெய்ய போய்விட்டான். எங்க அப்பாவோட இரும்பு கடையை பார்த்துப்பேன் என்று சொன்ன ராஜேஷ் இன்று அமெரிக்காவில் மருத்துவராக பணியாற்றுகிறான். பிளைட் ஓட்டுவேன் என்று சொல்லி எங்களை எல்லாம் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய அகஸ்டின் செல்லபாபு இன்று டிஎன்பிசி தேர்வு எழுதி கடைநிலை ஊழியரானான். அணுசக்தி விஞ்ஞானியாவேன் என்று சொன்ன நான் திரைப்பட பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட, வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட வாத்தியாராவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் தாங்கள் படித்த அதே பள்ளியில் வாத்தியாராகி கொண்டிருக்கிறான். டேய் மாப்பிள, நினைச்ச வேலையை செய்யற, எப்படிடா இருக்க மாப்பிள என்று நாங்கள் கேட்டோம். சாக்பீஸ் துகள் படிந்த கைகளை பற்றி கொண்டே சொன்னான், டேய் மாப்பிள, படிச்சு முடிச்சதுங்க அப்புறம் என்னாக போறங்கிற ஒரு கேள்வியை மட்டும் ஒருபோதும் என் மாணவர்களிடம் நான் கேட்க போறதே இல்லை என்று சொன்னான். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்றைக்குள்ள தலைமுறைக்கிட்ட புதிய புதிய சிந்தனைகள் இருக்குங்க. கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், போக்குவரத்தாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும். உலகத்தில் எத்தனையோ நாடுகள், உண்மையிலே முத்துசாரை பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 103 வெளிநாடுகள் போயிருக்கிறாரு தன்னுடைய நகைச்சுவை தமிழ் மூலமாக. அதற்காகவே ஒரு பெரிய பாராட்டுக்களை சொல்லலாங்க. ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு. உலகத்தில் கொசுக்களே இல்லாத நாடு ஐலாந்து, காடுகளே இல்லாத நாடு கத்தார், ரயில்களே இல்லாத நாடு ஆப்கானிஸ்தான், ஏழைகளே இல்லாத நாடு சிங்கப்பூர், பள்ளிக்கூடங்களே இல்லாத நாடு திபெத், தனக்கென தேசிய தினம் இல்லாத நாடு டென்மார்க், தனக்கென தேசிய மொழி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து, பாம்புகளே இல்லாத நாடு ஹவாய் தீவு. ஆனா அன்பை மட்டும் கருவியாக கொண்டு ஒரே நாடுனா நம் இந்திய நாடு அப்படின்ட்டு சொன்னா அது என்றென்றைக்கும் இன்றைய சூழலில் நிலவிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் இன்றைய தலைமுறைக்கே என்ற தீர்ப்பு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்கள். இஞ்சி முறப்பா சாப்பிட்டு இழைச்சதில்லைன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம்னா அவங்க ஒரு பக்கம். இவங்க அழகாக பேசினாங்க என்பதை விட எங்கள் பெரம்பலூர் மக்கள் அழகாக ரசித்ததனால் அவர் அழகாக பேசினார். கண்ணதாசன் அவர்கள் சொன்ன மாதிரி ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாதம்மா. நீங்கள் இல்லாட்டி நாங்களாக பேச முடியும், மாறி மாறி ஒன்றும் முடியாது. வாட்ஸ்அப்பில் தான் பேசிட்டு போக முடியும். அழகாக சொன்னீங்க. இந்த புத்தகம் என்ன செஞ்சிச்சு எல்லாம் சொல்லி அதை தொட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா. பகத்சிங் அவர்களுக்கு காலையில் தூக்கு சார். அப்போ அந்த ஜெயில் வார்டன்ட்ட சொல்கிறார், லெனின் அவர்களை பற்றி ஒரு புத்தகம் கேட்டிருந்தேனே, அது நீங்கள் கொடுக்கலையே. ஓ, இன்னும் 4-5 மணி நேரத்தில் உனக்கு தூக்கு போட போகிற, இப்போ புத்தகம் கேட்குற. ஆனால் இறக்கும்போது கூட ஒன்றை புதிதாக தெரிந்து கொண்டு இறக்க வேண்டும் என்று அந்த இளைஞன் நினைத்தான் பார்த்தீங்களா. அதெல்லாம் இன்ன வரைக்கும் பூமியில் இருக்கா சார். அப்போ கூட பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு புற்றுநோயின் காரணமாக சிகிச்சை நடக்கணும், ஆப்ரேஷன் நடக்கணும். 2 நாள் இந்த ஆப்ரேஷனை தள்ளி வைக்கலாமான்னு கேட்குறார் அண்ணா அவர்கள். எதுக்கு? ஒரு நல்ல புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன், ஒருவேளை எனக்கு ஆப்ரேஷன் எப்படி முடியுமோன்னு சொல்ல முடியாது, அப்படி முடிந்தால் இந்த நல்ல தகவலை தெரியாமலே நான் போய்விடுவேன் என்று. அதனால தான் அவர் பேரறிஞர். பார்த்தீங்களா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா. இதுதான் சார், அந்த அளவுக்கெல்லாம் நம்ம போகணும். ஒரு சின்ன சின்ன சம்பவங்களை தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு பேர் நம்மளுக்காக பாடுபட்டிருக்காங்கன்றலாம். நான் சிலர் எனக்கு இந்த வரலாறு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நேதாஜி அவர்கள் படிப்பேன், அம்பேத்கர் அவர்கள் படிப்பேன்.
எனக்கு படுக்கறை பக்கத்திலே புத்தகரையை வைங்கள் என்று அம்பேத்கர் சொல்கிறார். பார்த்தீங்களா? நிரம்ப சார். நேதாஜி அவர்கள் பாருங்க 6 மாதம் நம்மளுக்காக நீர்மூழ்கி கப்பலிலே பயணம் செய்திருக்கார் மார்ஸ் பஸ். இப்படிலாம் சொல்ல சொல்ல உருக்கமாக இருக்குது சார். சமீபத்தில் நல்லக்கண் நம்முடைய தோழர் ஐயா நல்லக்கண் ஐயா அவர்களை படிக்கும்போது அவ்வளவு நம்மளாம் என்ன வாழ்ந்திருக்கிறோம், அவர் வாழ்ந்த 101 ஆண்டுகளில் 1 மணி நேரம் கூட அவர் போல் வாழவில்லையே என்று சொல்லி எனக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. பார்த்தீங்களா? அதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சார். அந்த மாதிரி இளைஞனை புரட்டி போகிற மாதிரி ஒரு புத்தகம் இருக்க வேண்டும்.